இன்றைக்கு கிறிஸ்மஸ் செய்தி அடையாளம். Today's Christmas message is sign. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையை உலகத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொரு விதங்களிலே ஆராதிக்கிறார்கள். The people of the world are celebrating Christmas in different ways. ஒரு சிலர் அதிகாலையிலேயே மிட்நைட்லயே அந்த காரியத்தை நடுநிசியிலேயே முடித்து விட்டார்கள். Some of them have accomplished it even at midnight. ஒரு சிலர் அதிகாலையிலே அந்த ஆராதனையை முடித்து விட்டார்கள். Some of them have finished the service early in the morning. ஆனால் நாம் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்திலே ஜனங்களுக்கு வசதியான நேரத்திலே இந்த ஆராதனையை நாம் செயல்படுத்துகிறோம். But we are having this meeting in the favor of the people. இன்றைக்கு தான் இயேசு பிறந்தாரா என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் அதற்கு சரியான பதில் யாரும் கொடுக்க இயலாது. If there be a question which arises, did Jesus was born this day alone, nobody can give a right answer. ஆனால் இயேசு பிறந்தது உண்மை. But it's true that Jesus was born. ஆனால் அதை ஒரு பண்டிகையாக ஆசரிக்க கூடாது என்பதற்காகவே அந்த நாட்கள் குழப்பங்களாகவே நமக்கு தென்படுகிறது. But that day should not be celebrated as a festival, and therefore it seems to be a complication to us. ஆனாலும் கூட பலரும் பலவித கணிப்புகளிலே இன்றுதான் பிறந்திருக்க கூடும் என்று சொல்லிதான் முழு உலகமும் இன்றைக்கு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. But under sun discernments in the whole world has accepted this day to be the day. நாம் இன்னைக்கு தான் பிறந்தாரா என்கிற ஆராய்ச்சிக்குள்ளே இப்பொழுது நாம் போகிறதில்லை. We are not going to research that if it's born this day alone. ஒரு சிலர் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் கிறிஸ்துமஸை ஆராதிப்பதில்லை, நல்லது. ஆனால் அதே நேரம் உலக பிரகாரமாக ஆராதிக்க கூடாது, ஆவிக்குரிய பிரகாரத்தில் அதை ஆராதிக்க வேண்டும். Some Pentecostal people of God are not celebrating Christmas. We should not celebrate Christmas in the worldly manner, but spiritually we should celebrate. கிறிஸ்துமஸை ஆராதிக்கிறது என்பது புதிய டிரஸும் புதிய தின்பண்டங்களும் என்று நாம் எடுத்துவிடக் கூடாது. Celebrating Christmas means putting on new dress and eatables. We should not consider this. இது மாத்திரம்தான் கிறிஸ்துமஸ் என்று நாம் எடுத்துவிடக் கூடாது. We should not think that this is alone Christmas. அப்படி உங்களுக்கு அதிகமாக அவசியமாக புது Dress போட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் ஒரு புது Dress-ஐ ஒரு ஏழைக்கு எடுத்து கொடுத்துவிட்டு நீங்களும் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். If you really wanted to put on a new dress, then you can take one for a poor person and also for yourself. அப்படிதானே இயேசு சொன்னார். That is how Jesus said. உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனையும் நேசிப்பாயாக. As you love yourself, love your neighbor. அதே மாதிரி நீ என்ன காஸ்ட்லியா ஒரு Dress எடுத்து போடணும்னு ரொம்ப ஆசைப்படுறியோ அதே போல ஒண்ணுமில்லாதவனுக்கு ஒரு காஸ்ட்லியா ஒரு Dress எடுத்து கொடுத்து அவன் சந்தோஷப்படுறதுல நீ சந்தோஷப்படுறதுதான் கிறிஸ்மஸ். However costly you want to take a dress, you take the same dress to the other person, and in his joy you enjoying yourself is Christmas. இந்த ஒரு Dress வாங்குறதுக்கே நான் 3 நாள் உபவாசம் போட்டு அழுது பட்டினி போட்டு சண்டை போட்டு தான் நினைஞ்சிருக்கேன். இந்த ஒரு Dress-ஏ கிடைச்சிருக்கு அப்படி நீங்க யோசிக்கலாம். You might think that for just getting this one dress alone I have been fasting and fighting and finally got this dress. அப்படி நாம் செய்தால் நாம் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறோம். If we do so, then we are yet children. நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நம்ம ஆவிக்குரிய தன்மையிலே முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம். It means that we have not gone forward in our spiritual life. ஆனால் அதே நேரத்தில் ஆராதனைக்கே வராமல் ஒரு பெந்தேகோஸ்தேக்காரன் போறான் என்றால் அவன் பெந்தேகோஸ்தேக்காரனே இல்லை. But at the same time a Pentecostal person not coming even for the service is not a Pentecostal person at all. தேவனுடைய சமூகத்துக்கு போய் அந்த நற்செய்தியை கேட்க வேண்டும். You should go to the presence of God and hear the good tidings. இது துக்க நாள் அல்ல, நற்செய்தி அறிவித்த ஒரு நாள். This is not a day of sorrow, but it's the day when the good tidings are being declared. அதை நாம் விளங்கிக் கொண்டால் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் இதை ஆவியிலே ஆராதிப்பார்கள். If we would understand this, then we Pentecostal people would worship in the spirit. மேய்ப்பர்களோ சாஸ்திரிகளோ புது Dress போட்டுட்டு போய் இயேசுவை வணங்கவில்லை. Shepherds or the wise people did not go and worship Jesus by putting on new dress. அவங்க வயல்வெளியிலிருந்து அப்படியே நேரடியாக போய் பணிந்து கொண்டார்கள். They went from the fields and went straightly and worshipped him. சாஸ்திரிகள் கூட இயேசு கிட்ட நெருங்கிட்ட உடனே Dress எல்லாம் போய் உடனே மேக்கப் எல்லாம் போட்டுக்கொண்டு அவங்க வரல. Even the wise men, when they had to go near to Jesus, they did not put on their makeup. ஆனா ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு பொக்கிஷம் இருந்தது. But they had a treasure in themselves. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். That we all know. ஒரு சாஸ்திரி ஒரு பொருளை தூக்கி கொண்டு தான் இவ்வளவு தூரம் பயணப்பட்டான். It was one wise man who carried all these things and he traveled this far. ஒருவன் பொன்னை காணிக்கையாக எடுத்துக்கொண்டு வந்தான். One took the offering as gold. ஒருவன் தூப வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு வந்தான். One took the incense. ஒருவன் வெள்ளை போளத்தை எடுத்துக்கொண்டு வந்தான். And one took myrrh. அவங்க யாருமே ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு ஆராதனை செய்தார்கள் அல்ல, வந்த உடனே அப்படியே கால்ல விழுந்து பணிந்து கொண்டார்கள். It's not to say that they just dressed on gorgeously, but they fell at his feet and worshipped him. மத்தேயு 2:11 பார்க்கும் பொழுது சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள், அந்த குழந்தையை பணிந்து கொண்டார்கள். In Matthew 2:11 we see that they fell right on his feet and they worshipped the baby. முழங்கால் போட்டு நாம் சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிக்கிற ஒரு தன்மையை காண்பிக்கிறார். It shows that we kneeling down and worshipping straight to the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 10
11, 12 வசனங்களை ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Luke's Gospel chapter 2 verses 10, 11 and 12. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த பொழுது தேவதூதர்கள் அங்கே இறங்கி வருகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். When the shepherds were keeping the flock by the night by the fields, they see that the angel of the Lord descended. கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது. And glory of the Lord shone round about them. அதிலிருந்து ஒரு தூதன் பேச ஆரம்பித்தான். And one of the angels spoke from amongst them. ஒரு தூதன் அங்கே வந்து நின்றுதான் பேச ஆரம்பிக்கிறான். One angel came stood there and began சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். He says, behold, I bring you good tidings for great joy which shall be இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்கிற ஒரு நற்செய்தி. That is a good tiding of Jesus Christ being born in the city of David. பிள்ளையை துணிகளில் சுற்றி இருக்க காண்பீர்கள். You can see the babe being wrapped in swaddling clothes. முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். You shall see him lying in the manger. இதுவே அடையாளம். This is the sign. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் செய்தி அடையாளம். Today's Christmas message is sign. உங்களுக்கு தேவன் கொடுக்கிற அடையாளம். The sign which God gives to you. அன்றைக்கு மேய்ப்பர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. Those days the shepherds were given a sign. அதுபோல இந்த காலை வேளையிலும் இந்த கிறிஸ்துமஸ் செய்தியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது, நமக்கும் ஒரு அடையாளத்தை அவர் கொடுக்கிறார். Like this, as the Christmas message this morning, God is also giving us a sign. இதுவே உங்களுக்கு அடையாளம். This is a sign to you. ஏனென்றால் பலதரப்பட்ட ஜனங்கள் அங்கே காணப்பட்டார்கள். Because there were many kinds of people found. எல்லாரும் அந்த குறிக்கப்பட்ட இடத்திலே தங்களுடைய குடிமதிப்பு பெயரை எழுதும்படியாக வந்திருந்தார்கள். And all the people were come to that place to write their citizenships. அவர்கள் அங்கே சென்சஸ் எடுக்கிற ஒரு காலம். It was the time they were taking census. அந்த நேரத்துல தான் இவர்கள் அங்கே போய் சேர்கிறார்கள். And they went and landed that place at that period. அங்கே தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். It was there where Jesus was born. பிறப்பதற்கு ஒரு சரியான இடம் கிடைக்காதபடியினாலே, since Jesus didn't have a right place to be born, அவரை கடைசியாக பிறந்த உடனே இந்த மாட்டு தொழுவத்திலே முன்னணையில் அந்த புல் போடுகிற இடத்திலே கிடத்தி இருந்தார்கள். And when he was born, they were laid up in the manger, that is where the flock are being kept. ஏன் இவர்களுக்கு இந்த அடையாளம் கொடுக்கப்பட்டது? Why is this sign given to them? நீங்க போய் பாருங்க, அந்த அடையாளத்தின்படி அந்த குழந்தை இருக்கும் என்று சொல்லி அனுப்பினார்கள். They said, you go and see that child will be found according to the sign. இன்றைக்கு உலகத்துல பலவிதமான அடையாளங்களை குறித்து நாம் பார்க்கலாம். We can see of many signs in this world today. பழைய ஏற்பாட்டில் பல அடையாளங்கள் இருக்கிறது. In the Old Testament there are many signs. புதிய ஏற்பாட்டில் சில அடையாளங்கள் இருக்கிறது. In the New Testament there are signs too. உலகத்திலும் கூட பல அடையாளங்கள் இருக்கிறது. Even in the world there are signs. இன்னும் வானத்திலே கூட பல அடையாளங்களை நாம் பார்க்க முடியும். We can see many signs in heaven too. ஏன் இங்கே இந்த அடையாளம் கொடுக்கப்பட்டது? Why is there a sign given here? அதை குறித்து நாம் சரியாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால், when we should search outrightly, அந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து தான் அவர்கள் வந்தார்கள். The wise men came there with the sign. அங்கே அவர்களுக்கு நட்சத்திரமே அடையாளமாக இருந்தது. There the star was a sign to them. ஆனால் அவர்கள் அந்த அடையாளத்தை சரியான விதத்தில் பின்பற்றவில்லை. But they did not follow the sign properly. அவங்க நினைச்சது யூதருடைய ராஜான்னு சொன்னா அரண்மனையில பிறப்பாருன்னு சொல்லிட்டு தான் அவங்க அரண்மனைக்கு பயணத்தை தொடங்கி விட்டார்கள். They thought that the king of Jews will be in the palace and therefore they journeyed towards the palace. அப்படித்தான் அவர்களுடைய கணிப்பு இருந்தது. That is how they had discerned. அந்த மனித கணிப்பு அங்கே தவறாக போனது. The discernment of men was wrong there. எவ்வளவு பெரிய ஞானிகளாக இருந்தாலும், however wise they may be, வேத அறிவுகள் இருந்தாலும், how much ever they have Bible knowledge இருந்தாலும், how much ever the knowledge of Bible they have, என்னதான் பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்புகள் இருந்தாலும், how much ever context they have with greater people, சில நேரங்களிலே நம்முடைய அறிவை நாம் பயன்படுத்தி நாம் நம்முடைய அடையாளத்தை விட்டு விடுகிறோம். sometimes using our wisdom we miss our sign. அந்த அடையாளத்தை சரியான விதத்தில் பின்பற்ற அவர்களுக்கு தெரியவில்லை. They did not know to rightly follow that sign. வான சாஸ்திரிகள், they were wise men, வேதத்தை ஆராய்ந்தவர்கள், they who have searched the scriptures, சரியான அடையாளத்தை கண்டுபிடித்தவர்கள், they who have found right sign, அந்த நட்சத்திரம் அது பயணப்பட்டது, and the star also journeyed. அது ஒரு மொபைல் ஸ்டார். It was a mobile star. அது நடமாடும் ஒரு நட்சத்திரம். That was a mobile star. அந்த நட்சத்திரம் பயணப்படுகிறதெல்லாம் இவங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ணிட்டாங்க. And they followed the star and its position. ஆனா எல்லாம் கரெக்ட்டா இருந்தாலும் கடைசில மனித அறிவு அவர்களை அரண்மனைக்கு இழுத்து கொண்டு போய் விட்டது. Although everything was right, the human mind just took them to the palace. அதனால தான் अनेक கிறிஸ்தவர்கள் கூட வேத அறிவை கொண்டு வருகிறார்கள். கடைசியாக அந்த வசனம் இந்த வசனம் சொல்லிட்டு கடைசியே இயேசுவை விட்டுட்டு ஏரோதின் அரண்மனையில போய் மாட்டிக்கொள்கிறார்கள். Therefore like
this many Christians are bringing the knowledge of Jesus, but finally using their worldly mind, they are going into the palace of Herod. கரெக்ட்டா தான் வந்துட்டே இருக்காங்க. They are coming rightly. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய இலக்கும் பரலோகம்தான். And every mark of Christian is heaven. ஆனால் வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மனித அறிவு வரும் பொழுதுதான் இங்க பரலோகம் போகாம அவங்க ஏரோதின் அரண்மனைக்கு போய் சேருகிறார்கள். But as they keep coming, the human wisdom in them is not allowing them to go heaven but to go to the palace of Herod. உலக அறிவையும் அனுபவத்தையும் வைத்துக் கொண்டால் நாம் இயேசுவிடம் போய் சேர முடியாது. With the worldly wisdom and knowledge we cannot go reach Jesus. சரியான ஆண்டவருடைய தன்மையை உணர்ந்து நாம் போனால்தான் நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணாதான் கிறிஸ்துவினிடை போய் நாம் சேர முடியும். Understanding the right aspect of the star, we can go reach Jesus. நீங்க நினைக்கலாம் நட்சத்திரம் ஏன் அந்த ஊர்ல அந்த அரண்மனை வழியாக போனதுன்னு. Why you can think that why that star should go through that palace? அது மூவ் ஆகிட்டதா இருந்ததே தவிர நிக்கவில்லை. That star was keeping on moving and not standing. அது எங்க நிக்குதோ அங்கதான் குழந்தை இருக்கும். Where the star stands, there will the child be. நம்முடைய வேத அறிவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இயேசு எங்க பிறப்பார்? அழகாக சொல்லி இருக்கிறது, பெத்லகேமிலே தாவீதின் ஊரில் பிறப்பார். நீ ஏன் ஏரோதின் அரண்மனைக்கு போகிறாய்? Our Bible knowledge is nothing, but it is clearly said that he will be born in the city of David, that is Jesus. And why do you go to the palace of Herod? சபையின் சொன்னா இந்த உலகத்துல மகிமையா இருக்காது, பரலோகத்துல தான் அது மகிமையா இருக்கும். இங்க ஒரு முன்னணி போல தான் தென்படும். When you see the church, it will not be glorious in this world, but here it will be found only as a manger. Its glory is found in heaven. ஒருவேளை நீங்க எழுப்புதல் உள்ள இல்லாவிட்டால் தெய்வீகமான இல்லாவிட்டால் பிரகாசமான பெரிய கட்டடங்கள், பெரிய ஆடம்பரமான ஐஸ்வரியமான இந்த இடங்களில் நீங்கள் சபை என்று நீங்கள் தேடி போகலாம். அங்கே இயேசு இருக்க மாட்டார், அங்கே ஏரோது வீற்றிருப்பான். You might go to churches which seem to be gorgeously apparelled and it should be beautifully adorned, but there Jesus will not be found. It was only Herod. எந்த சபையிலே பிள்ளையை துணியிலே சுற்றி இருக்கிறார்கள் என்று போய் பார். Go and see into which church is the babe wrapped in swaddling cloths. எந்த சபையிலே ஒரு முன்னணை இருக்கிறது என்று பார். Go and see in which church is a manger. அந்த இடத்தில் தான் இயேசு கிறிஸ்து இருப்பார். It is there Jesus is found. அப்படினா என்ன? That means what's the meaning? இந்த பிள்ளையை துணிகளில் சுற்றி இருப்பது என்பது அது பரிசுத்தவான்களுடைய நீதியின் கிரியைகள். The child being wrapped in swaddling cloths is the righteousness of saints. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதிகள் என்று வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். In Revelation chapter 19 verses 7, 8 and 9 we see that to her was granted that she should be arrayed in fine linen, clean and white, and the fine linen is the righteousness of saints. அந்த நீதிதான் பாவ மன்னிப்பு. That righteousness is the forgiveness of sins. விசுவாசம். That righteousness is faith. அந்த நீதிதான் ஞானஸ்நானம். That righteousness is baptism. அந்த நீதிதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். That righteousness is the baptism of Holy Spirit. அந்த நீதிதான் இந்த உலக நியாயம் கிடைக்காமல் கர்த்தரிடத்திலிருந்து நீதியை எதிர்பார்த்து போகிற ஒரு பயணம். That righteousness is not getting judgment in this world but going towards God. லாபமாய் இருந்தவைகளை நஷ்டம் என்று விடுகிற ஒரு நீதி. That is the righteousness which count everything which was gained at loss. இங்கே அவங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லப்படுகிறது. Here there is a sign given to them. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் எதுக்காக இந்த மேய்ப்பர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அடையாளம்? Why is such a sign given to these shepherds? அவங்க படிப்பறிவு இல்லாதவர்களா இருக்கலாம். They might be illiterate. or அவங்களுக்கு வயல்வெளியை குறித்து ஒரு அறிவு இருக்கு. They only know about the flocks. ஆடுகளை குறித்து ஒரு அறிவு இருக்கு. They know about their sheep. ஆடுகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவு இருக்கு. They have a knowledge about saving their flocks. ஆனா அவங்களுக்கு இந்த வான சாஸ்திரங்கள் ரொம்ப டீப்பான சத்தியங்கள் தெரியாது. But they do not know about the things of the heavens and the very deep doctrines. ஏனென்றால் இந்த சாஸ்திரிகள் இவங்க எல்லாம் கர்த்தர் நம்பினார். Because the Lord trusted this wise men and people like them. இவங்க எல்லாம் ரொம்ப கரெக்ட்டா போயிடுவாங்கன்னு கர்த்தர் எதிர்பார்த்தார். The Lord expected these people to go correctly. ஆனா இவங்க கரெக்ட்டா போகல. But they didn't go. அதனால Therefore இவங்களுக்கு கரெக்ட்டான அடையாளத்தை கொடுத்தார். He gave them a right sign. அப்படியானால் இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். If so, what do we understand? The Lord is loving us. நம்மை சரியான அடையாளம் கொடுத்து சரியான இடத்திலே கர்த்தர் கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார். Giving us a right sign, the Lord wants to take us to the right place. உங்களுக்கு தெரியுமா? Do you know this? அந்த சாஸ்திரிகளுடைய சில நிமிட குழப்பங்கள்ல எத்தனையோ ஆண் பிள்ளைகள், ஆயிரக்கணக்கான ஆண் பிள்ளைகள் செத்து போனது. Because of the confusion of this wise men, many man children were died. உண்மைதானே? Was it not அந்த true? சாஸ்திரிகளுடைய சில நிமிட குழப்பங்கள், புத்தியீனமான செயல்கள் ஒரு கூட்டம் ஆண் பிள்ளைகள் சாகிறதுக்கு காரணமாக அமைந்தது. அநேகம் தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைக்காக அழுதார்கள். For the few minutes confusion and foolishness of this wise men, many child were died and many parents were weeping. சில தவறான முடிவுகள் அநேக குழப்பங்களுக்கு காரணமாக அமைந்துவிடும். Some wrong conclusions will lead to many confusions.
படிப்பு விஷயங்களில, in education, வேலை விஷயங்களில, in the job, விவாக விஷயங்களில, in marriages, பிள்ளைகளுடைய காரியங்களில, in the matter of children, சபையை தெரிந்தெடுக்கிற விஷயங்களில, in choosing churches, போதகருடைய ஐக்கியத்தை தெரிந்து கொள்கிற in விஷயங்களில, choosing the fellowship with the preachers, விசுவாச காரியங்களில, in the faith life, பரிசுத்தமான ஜீவியத்தின் காரியங்களில, in the matters concerning holiness, வேறுபாட்டின் ஜீவியத்தில, in the life of separation. இவைகளுக்கு மத்தியில நாம் இருக்கிற சின்ன தவறுகள், the small mistakes that we commit in midst, அது ஒரு பெரிய குழப்பத்தை நமக்கும் மற்றவர்களுக்கும் எல்லாருக்கும் உண்டாக்கிவிடும். it causes a great confusion between us and the others. அதனால இந்த விஷயத்துல நம்ம சாஸ்திரிகள் போல ரொம்ப ஞானமா நடக்கறோம்னு சொல்லிட்டு எதையாவது செஞ்சிர கூடாது. Therefore we to walk wisely like this, wise men should not do anything else. இதை விட சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரத்தை விட வேற என்ன அடையாளம் தேவை? What more, this wise men need a sign like the star. நாசரேத் முழுவதும் ஸ்டார்ஸ் பார்த்திருப்பீங்க, எல்லா ஸ்டாரும் அங்கேயே தான் தொங்கிட்டே இருக்கும். You can see the stars all over Nazareth, it is all hanging there alone. எந்த நட்சத்திரம் தான் மூவ் ஆயிட்டு இருந்துச்சா? Is there any star moving? கட்டின இடத்துலயே அது வாட்டு தொங்கிட்டே இருக்கும். In the place that it is tied, it will hang over. லைட் ஃபியூஸ் போச்சுனா கரண்ட் போச்சுனா ஆஃப் ஆயிடும். And if the current goes off or the light is fused, it will get off. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காட்டக்கூடிய அந்த நட்சத்திரம் வந்து அது பயணப்பட்டது. But the star which showed the place of Jesus, it journeyed. எத்தனையோ நாள் அழகா ஃபாலோ பண்ணி வந்தாங்க, அந்த லாஸ்ட் மினிட்ல அவங்க குழம்பிட்டாங்க. They have come to all the land following the star, but in the last moment they were confused. அதே போல like this, இவர்களும் இந்த மேய்ப்பர்களும் தடுமாறி விடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க பிள்ளையை போய் பாருங்க, ஹாஸ்பிடல்ல இருக்கும், இத்தனை நம்பர் வார்டுல இருக்கும், இத்தனை நம்பர் ரூம்ல இருக்கும், நீங்க போங்கன்னு சொல்லாம, இல்ல விட்டா அரண்மனையில இருக்கும், நீங்க போய் பாருங்கன்னு சொல்லாம, இன்னாருடைய மனைவி அங்க குழந்தை பெற்றிருக்கிறான்னு சொல்லி அனுப்பாம, கரெக்டா நீங்க போங்க, வித்தியாசமான ஒரு இடத்துல ஒரு குழந்தை இருக்கும், அந்த அடையாளம் தான் முன்னணியில் அந்த குழந்தை கிடத்தி இருக்கும்னு சொன்னாங்க. That the shepherds be not confused, and he did not give a sign to them saying that you go to such a hospital in such a ward, such a woman would have given birth to such a child. He said a right sign to them saying that the babe wrapped in swaddling clothes lying in a manger. எந்த இடத்துலயும் யாருமே முன்னணியில குழந்தையை கிடத்தி இருக்க மாட்டார்கள். No, in no place will a child be laid in a manger. மாட்டுக்கொட்டில போய் யாரும் குழந்தையை போட மாட்டாங்க. They will not put the child in a manger. ஆனா ஆண்டவராகிய இயேசு அங்கேதான் கடத்தப்பட்டிருந்தார். But our Lord Jesus was laid in the manger. அதனால அவங்க கரெக்டா தேடி தேடி எந்த இடத்துக்கும் போல, கரெக்டா அவங்க வந்து மாட்டுக்கொட்டில தேடி போனாங்க, கரெக்டா அந்த பிரகாசமான அந்த குழந்தை அங்கே இருந்தது. Therefore they did not go searching for Jesus anywhere else, but they went seeking for a manger, and there the beautiful child was found. சபை என்பது ஒரு அரண்மனை அல்ல, அது ஒரு முன்னணை, தாழ்மையின் பிறப்பிடம். The church is not a palace, but it is a manger. It is the form of humility. சபை என்பது உயர்வான இடம் அல்ல, நம்மை தாழ்த்தி நாம் அமர்ந்திருக்க வேண்டிய ஒரு இடம். It is not the place of highness, but it's the place where we should humble ourselves and be seated. சபை என்பது ஒரு பெரிய ஒரு பங்களா அல்ல, அது தன்னுடைய ஆடுகளை மாடுகளை போஷிக்கக்கூடிய, இல்லாவிட்டால் ஜனத்தை போஷிக்கக்கூடிய ஒரு இடம். Church is not a big bungalow, but it's the place where it would feed his flock and sheep. இதுதான் அங்க அடையாளம். This is the sign. நீங்க சபையை தேடி போய் நீங்க அங்கங்க போக வேண்டாம். நீங்க சபைக்குள்ள வந்தா இன்னைக்கு எங்கேயுமே இன்ஃபன்ட் ஜீசஸ் இங்க கிடையவே கிடையாது. You need not go searching for churches here and there. There's no infant Jesus anywhere in the church. நீங்க எங்கேயாவது இன்ஃபன்ட் ஜீசஸ்ல அங்க வந்துட்டு கொழு வச்சிட்டு இருக்கிறது அல்ல. Not to say having a board that there is infant Jesus. இந்துக்கள் எல்லாம் கண்ணன் பிறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான்னு அவங்க கொழு வைக்கிறாங்க, நம்ம இயேசு பிறந்தாருன்னு கொழு வைக்கிறோம். And the Hindus are having the festival saying that Kannan or Krishna is born, but we are having the festival that Jesus is born. அவங்களுக்கு நமக்கும் கொஞ்சம் தான் டிஃபரண்ட். Only a small difference between them and us. அவங்க மாரியம்மாங்கறாங்க, நம்ம மரியம்மான்னு சொல்றோம். They say Mariamma and we say Mariamma. அதனால அவங்களுக்கும் நமக்கும் ஒரே ஸ்டைல்ல நம்ம கொண்டு வர கூடாது. பெண்டிகாஸ்ட்னா அது பெண்டிகாஸ்ட்னாலே ஒரு டிஃபரண்டான அனுபவம். We should not have the same style as them. If it is Pentecost, it's a different aspect. அதனால தான் நாம இந்த உலக பிரகாரமா ஸ்டார் வைக்கிறது இல்ல, இல்லாவிட்டா நமக்கு இன்னைக்கு நல்ல Dress போடுறது இல்ல, நல்லா சாப்பிடணும், இன்னைக்கு இயேசு பிறந்துட்டாரு அப்படிலாம் நமக்கு வந்து எழுத்தின் பிரகாரமா ஒண்ணும் கிடையாது. ஸ்பிரிச்சுவலா இந்த இயேசு பிறந்ததனால நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறது தான் நமக்கு முக்கியம். Therefore we too in the worldly manner do not celebrate Christmas as the other people to have a star or to have a good dress or to put on good garments, but we should understand as to what the spiritual meaning of it is. அதுக்காக இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட கூடாதுன்னு நான் சொல்லல. இன்னைக்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நாள், நல்ல சந்தோஷமா இருங்க. For that I do not say you should not have a good food. You can have it, but this is the day of good tidings. அதனால தான் நீங்க முடிஞ்ச உடனே எங்க கூட உட்கார்ந்து அந்த சாம்பாரை சாப்பிட்டு போங்கன்னு சொல்லாம இன்னைக்கு விட்டுறோம், நீங்க போய் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி. That is why we are not asking you to eat the sambar food with us today, but to go have a good food. எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, why I say நம்முடைய வாழ்க்கையில ஒரு அடையாளம் இருக்கிறது. We have a sign in our life. இயேசு எங்க இருப்பார்?
Where will Jesus be? இயேசு எந்த இடத்துல விற்றிருப்பார்? Where will Jesus be seated? இயேசு எந்த இடத்துல இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. That is a sign where Jesus will be there. பிள்ளையை துணிகளில் சுற்றி அங்கே கிடத்தி இருக்க முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். You shall find the babe wrapped in swaddling cloths lying in the manger. இயேசுவை அவர்கள் கண்டார்கள். When they went there, they found Jesus. அவ்வளவு ஒரு அருமையான அடையாளம் கொடுக்கப்பட்டது. Such a beautiful sign was given to them. சரியான சபைக்கும் சரியான ஐக்கியத்திற்கும் சரியா இயேசு இருக்கிற இடத்துக்கும் வேதத்துல எவ்வளவோ அடையாளங்கள் இருக்கிறது. ஆனால் இன்னும் சாஸ்திரிகளுக்கு தான் சரியான வழி புரியவில்லை. There are many verses in the word of God which says about the right sign where Jesus will be found and about the right church, but the right the sign was not given to this wise man. ஒரு இந்துக்கு இந்த அடையாளத்தை சொன்னா கரெக்ட்டா ஃபாலோ பண்றான். If a Hindu was told about this sign, he will follow it rightly. ஒரு புதிய நபருக்கு இந்த அடையாளத்தை சொன்னா கரெக்ட்டா போயிடுறான். For a newcomer, if this sign is given, he will go rightly. ஆனா கிறிஸ்தவ சாஸ்திரிகளுக்கு தான் இந்த அடையாளம் வந்து சரியா புரிய மாட்டேங்குது. But only to the Christian wise men, this sign is not rightly coming to them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இது புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட அடையாளம். This is the sign given in the New Testament. பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன? What is the sign of the Old Testament? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் Book of Isaiah, 7ஆம் அதிகாரம் chapter 7, 14ஆம் வசனம். verse 14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. Here we see a sign is given. ஒன்று கிறிஸ்து இருக்கிற இடத்தை நாம் புதிய ஏற்பாட்டில் இவ்வளவு நேரம் சிந்தித்தோம். In the New Testament we saw the place where Jesus is. இயேசுவை பார்க்க விரும்பினால் நீ சரியான விதத்துல போய் பார், முன்னணியிலே அவர் இருப்பார். ஒரு தாழ்மையின் ஒரு இடத்தில் அவர் இருப்பார். If you should see Jesus, you go to the right place where he will be found in a manger, that is in humility. இரண்டாவது அடையாளம் என்ன? Secondly, what is the sign? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அடையாளம் என்ன? The sign told in the Old Testament is, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். behold, a virgin shall conceive and bear a son, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். and shall call his name Emmanuel. அந்த இம்மானுவேல் என்று சொன்னால் நமக்கு என்ன அர்த்தம்? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். Emmanuel means we all know the meaning of it. அவர் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பார். God is ever with us. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. There is a life where God is with us. அந்த அனுபவம் நமக்கு இந்த நாட்கள்ல தேவை. We need such an experience these days. இங்கே நான் பார்க்கும் பொழுது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக மாறுவாள். Here when we see a virgin shall conceive. இந்த கன்னிகை என்பது சபையை குறித்து காண்பிக்கிறது. This virgin shows the church. சபைக்குள்ளே கிறிஸ்து காணப்பட வேண்டியது அவசியம். Christ should be found in the church. இல்லாவிட்டால் விசுவாசிகளுக்குள் கிறிஸ்து உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். Or in the believers, Christ should be formed. ஒவ்வொரு ஊழியனுக்குள்ளும் விசுவாசிக்குள்ளும் அவர்கள் கன்னிகையாக இருந்தால் கிறிஸ்து அங்கே உருவாகுவார். Within a servant of God or a believer, if they be virgins, Christ will be formed in them. நான் உலக பிரகாரமாக உள்ள கன்னித்தன்மையை குறித்து நான் பேசவில்லை. I do not speak of the virginity in the worldly manner. ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. There is a holy life spiritually. உலகத்தை அறியாத ஒரு வாழ்க்கை. A life without knowing the world. உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை. A life without being marked by the world. யாக்கோபு 1:27 பார்க்கும் பொழுது James 1:27 உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிறதே தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We see that pure religion and undefiled is to keep himself unspotted from the world. ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசி என்று சொல்லுகிறவன் உலகத்தால் கரைபடக்கூடாது. A servant of God or a believer should not be spotted by the world. உலகத்தில் இருப்பான். He will be in the world. ஆனால் அவன் உலகத்தான் அல்ல. But he is not of the world. உலகத்தால் ஒருவன் கரைபட்டால் அவனுடைய கன்னித்தன்மை இல்லாவிட்டால் தெய்வீகத்தன்மை இழந்து விடுகிறான். If one is defiled by the world, then he is losing his virginity or godliness. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 2 Corinthians 11 verse 2. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it is told there? கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு உங்களை கற்புள்ள கன்னிகையாக நான் ஒப்புவித்திருக்கிறேன் என்று பவுல் பேசுகிறார். Saint Paul is speaking that I have espoused you to one husband as a chaste virgin to Christ. ஒரு சபை ஒரு விசுவாசி ஒரு ஊழியன் என்று சொல்லுகிறவன் கற்புள்ள கன்னிகையாக உலகத்தால் கரைபடாதபடி தன்னுடைய வாழ்வை ஊழியத்தை அவன் பாதுகாக்க வேண்டியது அவசியம். The church or the believer or servant of God should preserve himself that he might not be spotted of this world and be chaste virgin to Christ. இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களும் நாம் கன்னிகைகளாக மாற வேண்டும். Every person of this church should become virgins. உன்னத பாட்டிலே நான் பார்க்கும் பொழுது கன்னிகைகளுக்கு தொகை இல்லை என்று சொல்லி இருக்கிறது. When we see the songs of Solomon, there is no count for, there is no number for the virgins. ஒரு
சபையிலே உள்ள ஒரு விசுவாசி தன்னுடைய ஜீவியத்திலே கரைபடாத ஒரு வாழ்க்கை, ஒரு ஊழியன் கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அப்பொழுதுதான் அவன் தேவனுடைய பார்வையிலே கன்னிகையாக மாற்றப்படுகிறான். A believer or servant of God, when he is living an undefiled life or an unspotted life, then he becomes a virgin. இப்படிப்பட்ட ஒரு கன்னிகை சபையாக சபையை மாற்றத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன்னை ஒப்புக் கொடுத்தார். In order to change a church like this, Jesus came into this world and he yielded himself. இந்த கன்னிகையை நாடித்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பலவிதமான உபத்திரவங்கள் வழியாக கடந்து வந்தார். Seeking for this virgin, Jesus came through many tribulations into this world. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we see in Proverbs chapter 30, அங்கே 19ஆம் வசனத்திலே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. verse 19, some matters are written. 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we read the 18th verse, எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு. there are 3 things which is marveling me. என் புத்திக்கு எட்டாதவைகள் 4 உண்டு. and 4 things beyond my knowledge. அவை யாவன? what are those? ஆகாயத்தில் கழுகினுடைய வழி, the way of an eagle in the air, கன்மலையின் பாம்பில் வழி, and the way of a serpent upon a rock, நடுக்கடலில் கப்பலுடைய வழி, the way of a ship in the midst of the sea. அது அந்த காலத்துல உள்ள அறிவு கேட்டவனவே அது ஆச்சரியமாய் இருந்தது. that seemed to be marvelous in those days. ஆனா ஆகாயத்துல பாருங்க, இன்னைக்கு கழுகுக்கு வழி, அதுக்கு ஒரு வழி இருக்கிறது. but you see the eagle, it has a way in the air. இந்த birds migration குறித்து நீங்க படிச்சிருப்பீங்க. when we read of the birds migration, அது ஒவ்வொரு நாடுல இருந்து அந்த நாட்டை விட்டு நாடு இந்த பறவைகள் பறந்து வருகிறது. அவைகளுக்கு வழிகள் யாரும் சொல்லி கொடுக்கிறதே இல்ல. these birds are flying over from country to country, nobody is teaching its way. அதுக்கு ஒரு வழி தெரியும். and it knows its way. அதை விட பியூட்டி என்னன்னா, the beauty of it is, பல நாடுகள்ல போய் அங்கே முட்டையிட்டு அங்கே குஞ்சு பொரிக்கிறது. it will go be in those different lands and hatch eggs and bring up chicks. இப்படி இங்கே வந்து குஞ்சு பொரிக்கப்பட்ட இந்த குஞ்சுகள் தாயினுடைய உதவியே இல்லாம ஒரு பருவம் வந்த பின்பு இது அந்த தாய் இருந்த அந்த நாட்டுக்கு கரெக்டா போயிடுது. the chicks which are hatched in that land without the aid of the parents is flying over to that land without their knowledge itself. அந்த 5 அறிவு இல்ல 4 அறிவு 3 அறிவுன்னு நம்ம பேசுவோம். இந்த குட்டி இந்த மூட்டைக்குள்ள அந்த ஜீவனுக்குள்ள ஒரு குஞ்சு பொரிக்குதே, அதுக்கு தன்னுடைய சொந்த நாட்டை குறிச்ச ஒரு அறிவு ஆண்டவரே ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். this small chick which is hatched here, which is having 5 or 3 or 4 senses, as we say, God has kept a knowledge within it to know about that land. bird migration subject படிச்சிருக்கீங்களா? have you known about migration? அது கரெக்ட்டா போய்டும். it will go exactly. சரி, பெரிய பறவை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் வந்துட்டு போகுது, அதுக்கு அந்த கிளைமேட் அதெல்லாம் தெரியும், ரூட் தெரியும்னு சொல்லலாம். we can say that it's a bigger bird which knows its way and the climate of that places. ஆனா இங்க வந்து குஞ்சு பொரிக்கப்பட்டு இங்க குஞ்சியா உருவாக்கப்பட்டது எப்படி பெருசான உடனே அந்த நாட்டுக்கு போகுது? அதுதான் தேவனுடைய அதிசயம். but the chicks which are hatched in different country, how can it go to that area? that is the marvelous thing. அதுபோல like this, இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துல ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஒரு தெய்வீக சக்தியோடு காத்துக்கிட்டு இருக்கானே, இவனுக்கு கரெக்ட்டா தன்னுடைய பிறப்பிடம் தெரியும். இயேசு வரும்பொழுது இவன் பறந்து போய்டுவான், கரெக்ட்டான இடத்துக்கு போய் சேர்ந்து விடுவான். like this, in this sinful world when people are filled with sins and people are indulged in sins, he knows the person who is being formed by God, he knows about it and is going to heaven properly. உனக்குள்ள இருக்கிறது சீயோனின் வித்தாக இருந்தால், if it is a seed of Zion in you, உனக்குள்ள இருக்கிறது புதிய எருசலேமுடைய வித்தாக இருந்தால், if within you is found the seed of Jerusalem, அந்த ஜீவன் உனக்குள்ள விதைக்கப்பட்டு இருந்தால், if that life is being sown in you, அந்த ஜீவனுடைய அந்த தன்மை உனக்குள்ள பொரிஞ்சிருந்தால், if that life of that seed is being hatched in you, டைம் வரும்போது நீ கரெக்ட்டா அந்த இடத்துக்கு போய் லேண்ட் ஆயிடுவே. when time comes you will go exactly and land at that place. ஆகாயத்தில் கழுகினுடைய வழி, the way of the eagle in the air, கன்மலையில் பாம்பின் வழி, the way of serpent upon a rock. என்ன வரட்டுங்க கரெக்ட்டா அது தன்னுடைய இடத்துக்கு போய் சேர்ந்துரும். how much ever you chase, it will go back rightly to its place. நடுக்கடலில் கப்பலின் வழி, இப்பொழுது கேம்பஸ் வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. and the way of the ship in the midst of the sea, they are finding out with the campus. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசில சொல்லிருக்கு ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனின் வழி. and after saying all this, it is said the way of a man with a maid. இது உலகத்துல ஒரு பெண்ணை ஃபாலோ பண்ணிட்டு தெருவா அலையறானே, அவனை பத்தி எழுதப்பட்ட சத்தியம் அல்ல. this is not the truth about a boy following a girl in this world. இந்த உலகத்துல பாவத்துல கற்பம் தரித்த ஒரு மனிதனை தன்னுடைய கன்னிகை சபையாக மாற்ற பரத்தில் இருக்கிற தேவன் இந்த உலகத்துல மனிதனாய் அவதரித்து இந்த பாடுகள் எல்லாம் பட்டு அவர் நாடிய வழி, இவைகளுக்கு மத்தியில ஜீவனை கொடுத்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இவனுக்காக மரித்து இவனுக்காக உயிர் தெழுந்து போனார் பாருங்க. இதுதான் ஒரு விலையேற பெற்ற வழி. the man who is begotten in sin, God leaving all his glories and coming to this world, seeking for this man and shedding his blood, and he is dying and resurrecting, and that he might present to himself this man. This is the way which the man which is seeking after a maid. உலகத்துல சொல்லுவாங்க, என்னிடத்துல பேசினதுக்காக அவளை அவங்க அப்பா அடிச்சிட்டாரு, ஆனா அப்படினா நான் அவளை கட்டுவேன்னு சொல்லுவான்.
In the world they'll say that because I spoke to that girl, the father beat her and therefore I will marry her. என்கிட்ட பேசுனதுக்காக அவனை எங்க அண்ணன்லாம் அடிச்சிட்டான், அதனால செத்தால் நான் அவனை தான் கட்டுவேன்னு சொல்லும். Because she spoke to me, my brother beat her and therefore even if I die I will marry her. இது உலகத்துல பைத்தியக்கார வழிகள். These are the mad ways in the world. அதே புருஷன் திருப்பி அடிச்ச உடனே அங்க இருந்து பெட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு வருவா. எங்க அப்பா இதுவரைக்கும் என்னை அடித்ததே இல்லை அப்படின்னு. When that same husband is beating her, she will immediately take her suitcase and come to her father's house saying, இந்த வழியை நான் சொல்லல. I'm not saying of this way. ஒரு கன்னிகையை நாடினா சபையை இல்லாவிட்டால் ஒவ்வொரு புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் கன்னிகையாய் மாற்ற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் இயேசு சிந்தினார். அதுதான் ஆச்சரியமான வழி, புத்தி கேட்டாத ஒரு வழி. Jesus shed every drop of his blood to change this man, this church as the virgin, and this is the way which is not known to man. இந்த சபையை கற்புள்ள கன்னிகையாக நிறுத்த அவர் பாடுபடுகிறார். And he is suffering that he might present this church as a virgin. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது we read in Luke's gospel முதலாம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல chapter 1 verse 27 மரியாளை குறித்து வேதம் அழகாக சொல்லுகிறது. About Mary, this word of God is saying அவள் ஒரு கன்னிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it said that she is a virgin. அந்நாட்களில் உங்களுக்கு தெரியுமா, நீங்க வேத சரித்திரத்தை படிச்சு பாருங்க, இயேசு பிறக்கணும் மேசியா பிறக்கணும் சொல்லிட்டு எவ்வளவோ பெண்கள் கல்யாணமே கட்டாம உட்கார்ந்திருந்தாங்க. You see the history of the word of God, that because Messiah or Jesus should be born, many virgins they were not married at all. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு கன்னியினிடத்திலே தேவனால் அந்த தூதன் அனுப்பப்பட்டான். But here the angel of God was sent to a virgin. அந்த காபிரியேல் அங்கே இறங்கி வந்தான். Gabriel came down there. அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். And that virgin is called Mary. அந்த பெண்ணின் பெயர்னு சொல்லாம அவளுடைய அந்த தலை அவளுடைய கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? கன்னிகையின் பெயர். It's not said it's the name of the girl, but it's the virgin's name. அது எதை காண்பிக்கிறது? What does this show? கிறிஸ்து உருவாகணும்னா நாம் உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் நமக்குள்ள இயேசு நம்மை கன்னிகையாக மாற்றி உருவாக்க முடியும். If Christ should be formed, if we live a life which is unspotted from this world, he can change us as the virgin. இந்த வாழ்க்கை ஒரு கண்ணீரின் பாதையாக இருக்குன்னு சொல்றீங்களா? Are you saying that this path is a life of tears? இது வேதனையின் பாதையாக இருக்குன்னு சொல்றீங்களா? Do you say that this is the path of pains? மரியாள் என்று சொன்னால் கண்ணீர் என்று அர்த்தம். When you say Mary, her name means tears. இது ஒரு கண்ணீரின் பாதைதான். This is the path of tears. இந்த கண்ணீரின் பாதையில் தான் கன்னிகைகளை கர்த்தர் உருவாக்குகிறார். It is in this path of tears that the Lord is forming a virgin. கன்னிகைகள் உருவாக்கப்படுவது கண்ணீரின் பாதைகள். The path of the virgins to be formed is the path of tears. இந்த இடத்தில் தான் இயேசு கிறிஸ்து உருவானார். It is in this place that Jesus was formed. தன்னை அடிமையாக சமர்ப்பிக்கிற ஒரு கூட்டத்தின் மத்தியில் தான் இயேசு உருவாகிறார். In the place of a group of people who commit themselves as a humble people, only in them is Jesus born. ஒன்று இயேசு கிடத்தியிருக்கிற இடத்துக்கு ஒரு அடையாளம். Firstly, a sign of the place where Jesus is laid. இரண்டாவது இயேசு உருவாக்கப்படுவதற்கு ஒரு அடையாளம். Secondly, the sign of Jesus being formed. முதலாவது இயேசு கிடத்தியிருந்த அடையாளத்தை லூக்காவிலே நாம் படித்தோம். We read of the sign of where Jesus is laid in Luke's gospel. இயேசு இருக்கிற இடம். In the place where Jesus is. சரியான சபை. A right church. இரண்டாவது யாருக்குள்ளே இயேசு உருவாக முடியும்? Secondly, in whom shall Jesus be born? அருமையானவர்களே, இடை நாட்களிலே நம்முடைய ஜீவியத்திலே தோல்விகள் பலவீனங்கள் வந்திருந்தால் இன்றைக்கு நாம் சரிப்படுத்தப்பட்டு மறுபடியும் நமக்குள் கிறிஸ்து உருவாக சமர்ப்பியுங்கள். Dear beloved, if there be any failures or defeats in our life in between, again surrender yourself to Jesus that you might be the same. கலாத்தியர் 4:29 பார்க்கும் பொழுது in Galatians 4:29 என் பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள் மறுபடி உருவாக மட்டும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று பவுல் பேசினார். Saint Paul is speaking, my children, I am having the travail of birth that Christ be formed in you. கலாத்தியர் சபை நன்றாக உருவாகி இருந்தது, ஆனால் அழிந்து போய்விட்டது. But the Galatian church was in a right manner, but it is destroyed. ஆனால் மறுபடியும் அதிலே உருவாகும்படியாக பவுல் அந்த வார்த்தையை உச்சரிக்கிறார். But Saint Paul is uttering these words that there it might be formed again. இன்றைக்கு உனக்கு ஏதாவது அடையாளம் இருக்கிறதா? Is there any sign for you today? உலகத்துல ஒரு சிலர் எதுக்கு எடுத்தாலும் அடையாளம் கேட்பாங்க. Some of them will ask signs for every common thing. ஒரு சிலர் சென்டிமெண்டா அடையாளம் கேட்பாங்க. Some of them sentimentally ask for signs. இன்னைக்கு நான் போறேன், இந்த சிஸ்டருக்கு சொல்லணுமா? Today I go that this sister should prophesy. இன்னைக்கு நான் போறேன், இந்த வசனத்தை யாராவது ஒரு ஆள் சொல்லணும் அப்படிமா. Today I go, somebody should speak this word. இன்னைக்கு நான் போறேன், 3 நம்பர் பஸ் கரெக்ட்டா வந்துருச்சுனா அதுதான் எனக்கு அடையாளமா. If I go today, if the 3rd number bus comes, then it's my sign. இப்படிப்பட்ட அடையாளத்தை நான் பைபிள்ல இருந்து சொல்ல போறது இல்ல. We are not saying of such signs from the word of God. நமக்கு சரியான அடையாளம் வேத வசனத்தின் அடிப்படையில் கிடைக்க வேண்டும். The right sign should be given to us under the basis of the word of God. சிமியோன் என்று ஒரு தெய்வீக மனிதன் இருந்தார். There was a man called Simeon in the word of God. வயதாகிக் கொண்டே இருந்தது.
வயது. And he was becoming old. ஏஜ் ஆயிட்டே இருக்கு, ஆனா வாழ்நாள் நீடித்து கொண்டே இருக்கு. He was keeping on becoming old and his days are prolonging. அவனுக்குள்ள ஒரு ஆசை. He had a desire. மேசியா வருவார்னு சொல்றாங்களே. They say that Messiah will come. மேசியா பிறப்பார்னு சொல்றாங்களே. They say that Messiah will be born. நம்ம காலத்துல வர மாட்டாரோ? Will he not come in our times? அப்ப நம்ம எப்ப போய் பாப்போம்? Then when shall I go see? நம்முடைய ஓட்டம் முடிஞ்ச பிறகு அவர் வந்து, after my race, if he should come, அதுக்கு பிறகு அவர் இந்த உலகத்துல மரித்து, and after that he dying in this world, அதுக்கு பிறகு அவர் பரலோகத்துக்கு போய், and after that he going to heaven, அதற்கு பின்பு சபையை உருவாக்கி அவர் திரும்ப வந்து சபையை சேர்த்து, அதுக்கு பிறகு தான் நம்ம பாப்போமா நம்முடைய வாழ்நாள்ல இப்படி ஒரு சான்ஸ் கிடையாதா அப்படிங்கிற ஒரு தவிப்பு அவனுக்குள்ள இருந்தது. He had a groaning within him that after he is going up to heaven and coming back again and gathering the church, only then shall we see him. ஆனால் இந்த தவிப்பை அறிந்த தெய்வம் என்ன சொன்னார் தெரியுமா? நீ ரட்சணியத்தை, தேவனுடைய ரட்சணியத்தை காணாமல் மரிக்க மாட்டாய். But Jesus, understanding his groaning within him, says that you shall not die until you see salvation. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 26 27ல பார்க்கும் பொழுது, Luke's Gospel chapter 2 verses 26 and 27. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் மட்டும் மரணம் அடைய மாட்டாய் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. It was told to him that he shall not see death until you see the salvation of the Lord. அவன் ஆவியின் ஏவுதலோடு அங்கே வந்திருந்தான். He with the inspiring of the Spirit came there. அவனுக்கு எப்பொழுதும் டெய்லி ஒரு ஏவுதல் இருந்துகிட்டே இருக்கும். He always have an urging within himself. அந்த ஆவியானவருடைய நடத்துதல் அவனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. He had the leading of the Holy Spirit within him. நமக்குள் இயேசு உருவானால், if Jesus be born in us, நாம் இயேசுவை பார்க்கக்கூடியவர்களாய் நம்முடைய ஜீவியம் மாற்றப்படுகிறது என்றால், if our life is being turned that we should see Jesus, நமக்குள்ளே ஒரு அடையாளம் உண்டாகும். we too have a sign. ஒரு பெண் ஒரு குழந்தை உருவாகிறது என்று, ஒரு பெண்ணுக்குள்ளே ஒரு குழந்தை உருவானால் எவ்வளவோ மாற்றங்கள் சம்பவிக்கிறது. When a baby is formed in a girl, then there is so many changes taking place. ஒரு குறிக்கப்பட்ட நாளுக்கு பிறகு எல்லாருக்கும் அது தெரியும். After a particular point of time, everybody will know about it. அப்படிதானே? உண்மைதானே? Is it not true? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம். This is a thing which all of them அதே know. போல like this, ஒரு விசுவாசிக்குள்ள ஒரு ஊழியக்காரனுக்குள்ள கிறிஸ்து உருவாகிறார்னா, அவர் வளர்ச்சி அடைகிறார்னா, அவர் பூரணத்தை நோக்கி வர்றார்னா எல்லாருக்கும் தெரியும். when the Christ is being formed in a believer or a servant of God, all of them will know about his growth. அவனுக்கு ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. These are the signs. எல்லாத்துக்கும் ஒரு கிறிஸ்துக்குள்ள ஒரு பூரணராய் மாறுறான்னா, அவனுடைய நடை, அவனுடைய பேச்சு, அவனுடைய உட்காருதல், அவனுடைய எழுந்திருக்குதல், அவனுடைய பழக்கம், அவனுடைய சிரிப்பு, அவனுடைய ஜெபம், அவனுடைய உபவாசம், அவனுடைய இடைபடுதல், எல்லாத்துலயுமே ஒரு மாற்றம் எல்லாரும் பார்க்கலாம். When one is becoming perfect in Christ, then we can see a change in his walking, in his talking, in his intervening, in his sitting, in his prayer, in his fasting, and everything we can see a growth in him. இன்னைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணான்னு பார்க்கிறதுக்கு ஸ்கேன் பண்ண போறாங்க. Today they are scanning in this world to see if the babe within the womb is a male or female. அதை சொல்ல மாட்டேங்கறான் டாக்டர். The doctor is not telling that. ஆனாலும் இவங்க விடாம ஜெபிக்கறாங்க. ஆண் வேணும், ஆண் வேணும், ஆண் வேணும்னு ஒரு குரூப், பெண் வேணும், பெண் வேணும்னு ஒரு குரூப், மாத்தி பிறந்துட்டா அடி, துரத்துதல் இப்படிலாம் நடக்குது. But they are continually praying, a group of people praying for male children and group praying for female children, and if it is born in a different manner, then they are beating and some confusions are going on. ஆனா தமிழ்நாட்டுல தமிழ் கலாச்சாரத்துல நீங்க முன்னால கேட்டு பார்த்திருந்தீங்கன்னா, but if you see in the tradition of the Tamil Nadu, அந்த குழந்தை உண்டாகிற பெண்ணு உட்கார்ந்து எழுந்திருக்கிறத பார்த்துட்டாலே சொல்லிடுவான் இது ஆணா பெண்ணான்னு. by the sitting and standing up of the girl itself, they will find out whether it's a male or female. எப்படிடா பாஸ்டர் இதெல்லாம் சொல்றாருன்னு யோசிக்கிறீங்களா? பாஸ்டர் எப்படி இதெல்லாம் சொல்றாருன்னு யோசிக்கிறீங்களா? I thinking if pastor is saying like this, நான் ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். I heard of a testimony. சுப்பையான்னு ஒரு மந்திரவாதி ரட்சிக்கப்படுறான். I heard of a man called Subaya who was saved. நீங்க கூட அந்த சாட்சி கேசட் கேட்டிருக்கலாம். You would also would have heard of the testimony of this cassette. தினகரனுடைய ஜீசஸ் கால்ஸ் புக்ல கூட அந்த சாட்சி ஒரு விசை வந்தது, நான் வாசித்தேன். The testimony came in the Jesus Calls book of Dinagaran. எதுக்கு இத சொல்றேன்னா, why I say this is, அந்த சுப்பையாங்கறவன் வாலிப பையனாக இருக்கும்போது, when that Subaya was a young man, மந்திரத்தை கற்றுக்கொண்டு வந்த ஒரு காலம். he was a time when he learnt magic. அப்போ ஒரு நாள் அவனுக்கு கிடைத்த செய்தி என்னன்னா, ஆண் குழந்தை முதல் குழந்தையா இருக்கணும், ஆண் குழந்தையா இருக்கணும், அதை எடுத்து பூஜை செஞ்சா மருந்து தயாரிச்சு பெரிய மந்திரவாதி ஆயிடலாம்னு ஒருத்தன் அவனுக்கு சொல்லி கொடுத்திருந்தான். The message that he had got and one who had taught him said that it should be a male child and it should be a first child, and if you should make the magic with that child, you can become a great person. அவன் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் செய்வனே ஏவல்லாம் சில பிசாசுகளை வச்சு செஞ்சுட்டு பிராக்டிஸ் எடுத்துட்டு வர்றான்.
Like this, he was taking small practices with the small devils in the beginning. ஒரு நாள் அவனுடைய நண்பன் வீட்டுக்கு போனான். One day he went to his friend's house. அங்கே போயிருந்தபோது அவனுக்கு அங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. There when he went, he was offered snacks. அப்ப நண்பனுடைய தங்கச்சி அங்க கன்சீவ் ஆகி வந்திருக்கிறா. Then the friend's sister had come conceived there. இவனுக்கு காபி கொடுக்கறாங்க. They gave coffee to him. இவனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறாங்க. They gave him snacks. இவன் புத்தியில அந்த பிசாசு வந்து ஏறிடுச்சு. தங்கச்சி இப்பதானே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, இது தலைப்பிள்ளைக்காக வந்திருக்கிறா. உடனே ஆவி ஓட ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம இவளை கொன்னு மருந்து தயாரிச்சிடலாமான்னு ஒரு ஆவி வந்துச்சு. The Satan came into his mind and he asked that your sisters come for because she's conceived, and they said it's the first child, and immediately it came in his mind that he can make the medicine out of it. இவன் படிச்ச புக், இவனுக்கு கேட்ட சில செய்திகள், இத வச்சு அந்த பொண்ணே பாத்துக்கிட்டு இருந்தான். அவ உட்கார்றது எழும்புறது இதெல்லாம் கண்டுபிடிச்ச உடனே அவனுக்குள்ள பொறி தட்டிருச்சு, இது ஆண் பிள்ளை தான் அப்படின்னு. With the books and the magic that he has learnt, he was looking at that girl and he found that it was a male child. அந்த சாட்சியை நீங்க கேட்டீங்கன்னா அன்னைக்கு நைட்டே அந்த பிள்ளையை கடத்தி கொண்டு போய் அந்த பிள்ளையை கொன்னு அந்த குழந்தையை எடுத்து மந்திரம் செஞ்சு இவன் ஒரு பெரிய ஆளா மாறி விடுகிறான். That night itself, if you should hear of his testimony, that he carried away that girl, that night itself murdered her, took away the child and became a great magician. பிற்காலத்துல இவன் ரட்சிக்கப்படுறான். In latter days he was saved. இந்த வீட்ல போய் மன்னிப்பு கேக்குறான். அவன் தங்கச்சியை கொண்டது நான் தான் தாசில்தார் எல்லாம் கூட்டி கொண்டு போய் போலீஸ் எல்லாம் கூட்டி கொண்டு போய் மன்னிப்பு கேக்குறான். Taking the Tahsildar and police, later days he went to that house and said that I was the one who killed your sister. அப்ப அவன் சாட்சியில சொல்றான், அவ உட்காரும்போது எழும்பும்போது நடக்கும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது உள்ள இருக்கிறது என்னதான் ஆண் பிள்ளை தான். அதுபோல கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா நீ உட்கார்றது, நடக்கிறது, சிரிக்கிறது, போறது, உடை, நடை எல்லாத்திலையும் கொஞ்சம் நல்லா கண்டுபிடிச்சிடலாம், இருக்கிறது கிறிஸ்து தான். Like this, as he could find out that by her sitting and standing up that it was a male child which was found. Like this, everybody could find out within you that when you sit and stand and your behaviors, that that which is formed in you is Christ. உள்ள இருக்கிற ஆண் குழந்தைங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஆண் குழந்தை இல்ல பெண் குழந்தை இல்லனாலும் நீ போற போக்குல கண்டுபிடிச்சிடுவான். You can find out whether it's a male child which is within you, or by your ways that you are going, they can find out whether it's female. ஆண் குழந்தையாக இருந்தால் வெளிப்படுத்தல் 12:5 சொல்லப்பட்டது போல அது கரெக்ட் டைத்துல சிங்காசனத்துக்கு போய்டும். If it is a male child, as it is said in Revelation 12:5, at the right time it will go to the throne. அது பெண் குழந்தையாக இருந்தால், if it be a female child, அந்த பொண்ணு அந்த குழந்தை போகாது. that child will not go. அது எதை காண்பிக்கிறது? What does this show? இத்தனை வருஷம் இந்த மார்க்கத்தில் இருந்தும் உனக்குள்ள பலவீனங்களும் தோல்விகளுமே வளர்ச்சி அடைந்து வந்தால் அது மறுரூபத்தை, அந்த சிங்காசனத்தை அடையாது. உனக்குள்ள இருக்கிற சரியான கிறிஸ்துவாய் ஜெயம் பெற்ற ஆண் குழந்தையாக இருந்தால் அது சிங்காசனத்துக்கு போய் இருப்புக்கோளால் சகலத்தையும் ஆளுகை செய்யும். Being in this religion for so many years together, if it be a female child within you, then it will not go up to the throne because it is found in failures and defeats. But if it's a male child, then it will go up to the throne of God and have the rule with the rod of iron. கிறிஸ்து உருவான மரியாளை நோக்கி பாருங்கள். Look at Mary who was begetting Christ. இதோ ஆண்டவருக்கு அடிமை. Behold the handmaid. இதோ ஆண்டவருக்கு நான் அடிமை. Behold the handmaid. அடிமையின் தாழ்மை தேவன் கண்ணோக்கி பார்த்தார். The Lord has looked upon the humility of the handmaid. அங்கதான் அந்த ஆண் பிள்ளையினுடைய வித்து உள்ள விழுது. This is the place where the seed of the male child is found. தான் கிறிஸ்து உருவாகிறார். In the place of humble people is Christ found. கன்னிகைகளுக்குள்ள தான் அவர் உருவாகிறார். Only in the virgins he is being formed. எல்லா மேக்கப் போட்டுட்டு வந்துட்டு அவனுக்குள்ள இருந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்து மகிமைக்கு போணும்னு சொன்னா அது நடக்காத ஒரு காரியம். If all the makeup is being put upon him and a glorious male child being formed in him, it is not easy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நான் சில அடையாளங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். I want to place before you some of the signs. நம்முடைய ஜீவிதத்துல சில அடையாளங்கள் இருக்கிறது. There are some signs in our life. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. Each of it has a sign. காலையில விடிஞ்சிருச்சுனா அதுக்கு அடையாளம் வெளிச்சம் உண்டாயிரும். The sign of the dawning is it will become bright. இல்லவட்ட சூரியன் உதிச்சிரும். Or the sun will rise. இல்லவட்ட டைம் அந்த முள்ளு கரெக்ட்டா அந்த டயத்துக்கு வந்துரும். Or the needle will come back to the right place. நல்ல ஆட்டோமேட்டிக்கா உனக்கு தூக்கம் கலஞ்சிரும். And automatically your sleep will depart. பொறுப்புணர்வு எல்லாம் உன் தலையில வந்து உட்கார்ந்துரும். And all the responsibilities come over your head. டைம் ஆக உன்னை அது மிஷின் போல வர்க் பண்ண வைக்கும். As time goes by it will make you to work like a machine. அதுபோல like this. சாயங்காலம் ஆயிருச்சுனா ஆட்டோமேட்டிக்கா சூரியன் அஸ்தமிக்கும், இருள் சூழும், உன்னுடைய நிலவரங்கள் எல்லாம் அப்படி ஸ்லோ ஆயிடும். As the evening comes, the sun will set and you will become weary and all your behaviors also will change. விடிந்தால் மனிதன் கிளம்புகிறான், அடைந்தால் மிருகங்கள் கிளம்புகிறது. When it is dawn, men are begin to work, but when it is evening, animals are coming out. நான் சொல்றது கரெக்ட் தானா? Is that true? நாம விடிய ஆரம்பிச்ச உடனே மனுஷன் புறப்பட்டு வேலைக்கு புறப்படுறான்.
அடைய ஆரம்பிச்சிட்டா சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பிச்சா மிருகங்கள் வெளியே வருது. விடிய ஆரம்பிச்ச உடனே மிருகங்கள்லாம் ஒதுங்கி கொள்ளுகிறது. When it is dawn, when the sun is rising, we see man is coming up to his work, but when it is evening, when it is night, at that time animals are getting out. இதெல்லாம் பைபிள்ல தெளிவாக இருக்கு. The word of God is describing this. சூரியன் உதிச்சா எல்லாம் ஒதுங்கிரும். When the sun is rising, everything will go. 104ஆம் சங்கீதத்துல பார்க்கும் பொழுது, when we read in 104th Psalm, 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, verse 20, நீர் இருளை கட்டளையிடுகிறீர், thou makest darkness, ராக்காலம் உண்டாகிறது, and it is night. அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். All the beasts of the forest do creep forth. பாலசிங்கங்கள் இரைக்காக கெர்ச்சிக்கும். The young lions roar after their prey. தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். And they seek their meat from God. ஆனால் சூரியன் உதிக்க ஆரம்பித்த உடனே, but when sun arises, அவைகள் எல்லாம் ஒதுங்கும். they gather themselves together. எப்படி கரெக்ட்டா அந்த டைம் வந்த உடனே அது கிளியரா போயிட்டே இருக்கும். When the right time comes, it's all clear. அதுபோல like this, நம்முடைய ஒவ்வொரு ஒவ்வொரு ஜீவியத்துல ஒவ்வொரு அனுபவத்திற்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கிறது. There is a sign for every experience of our life. மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். God called Moses. வா போலான்னு சொல்றார். He said, come, let's go. நான் உன்னை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்துவேன். I will make you to stand before Pharaoh. மறுபடியும் அந்த இடத்துல இருந்து ஜனங்கள் எல்லாம் உன் மூலமா வெளியே கொண்டு வருவேன். Again I will bring out the people from that place through you. இவன் சொல்றான் இந்த வேலையும் வேண்டாம் இந்த காரியமும் வேண்டாம் எனக்கு ஒண்ணுமே தேவையில்லைன்னு சொல்றான். He is saying, I do not want this job or this matter or anything. அப்போ யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம், Then in Exodus 3rd chapter, 12ஆம் வசனம், verse 12, யாத்திராகமம் 3:12, அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். முதல்ல கர்த்தர் உன்னை ரட்சித்தாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம், உனக்கு ஒரு அழைப்பு இருக்கு, தேவன் தான் உன்னை நடத்துறாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. Firstly, there is a sign that God has saved you and he has called you. தேவன் தான் உன்னை கொண்டு வந்தாருங்கிறதுக்கு என்ன அடையாளம்? What is the sign that God has called you? நீ தேவனை ஆராதிப்பாய். You will serve God. அழைக்கப்பட்டவன் ஆராதிப்பான். One who is called will worship. இந்த இடத்தில் இந்த மலையில் நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். Ye shall serve God upon this mountain. கர்த்தர் உன்னை அழைச்சார்னு சொன்னா நீ இந்த ஆராதனையில இருப்ப. If the Lord has called you, you will be in the worship. கர்த்தர் உன்னை அழைக்கலனா நீ அலைஞ்சு திரிஞ்சிட்டே இருப்ப. Or if the Lord has not called you, you will be wandering. கர்த்தர் உன்னை அழைத்து உன்னை அனுப்பினதற்கு உன் மூலமாய் கிரியை செய்கிறார் என்பதற்கு அடையாளம் நீ ஆராதனை செய்கிறதுதான். The sign of God calling you and God working through is the worshiping God. அதனால the worshiping place ரொம்ப முக்கியம். Therefore the place of worship is most important. இந்த மலையில் நீங்கள் தேவனை ஆராதிப்பீர்கள். இதே இடத்துல நான் உன்னை இந்த இடத்துல சந்திக்கிறேன் இல்லையா, இந்த இடத்துல நீ ஆராதிப்பாய், இதுதான் நான் உன்னை அனுப்புனதுக்கு அடையாளம்னு ஆண்டவர் சொன்னார். The Lord said that you shall serve God upon this mountain and this is the token of what I have sent you. எவ்வளவு அருமையான ஒரு அடையாளம் கொடுத்து அனுப்புறார். அவங்க அதே இடத்துக்கு திரும்பி வந்தாங்க பாருங்க. See what a sign God is giving and he is coming back to that place. எவ்வளவு அருமையான அதே ஓரேபிலே அவங்க திரும்பி வந்தாங்க. He is coming back to this same Horeb. அதை நீங்க பைபிள்ல நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். You can see that in the word of God in many places. அதே ஓரேப் என்ற பர்வதத்துக்கு அவர்கள் சேர்ந்தார். He is coming back to this place Horeb. நீங்க யாத்திராகமத்துல பார்க்கும் பொழுது, when we read in Exodus 18ஆம் அதிகாரத்துல chapter 18 5ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, verse 5, அவர்கள் அந்த தேவ பர்வதத்திற்கு வனாந்தரத்துக்கு சேர்ந்தார்கள். They came to the mount of Horeb in the wilderness. சரியான இடத்துக்கு திரும்பவும் அந்த வசனம் அப்படியே நிறைவேற்றப்பட்டது. That word was just established the same. தேவன் உன்னை அழைத்தா இந்த மலையில நீ ஆராதிப்ப, அது உனக்கு ஒரு அடையாளம். If the Lord calls you, you will come and worship God in this mountain. That's a sign for you. ஆராதனை என்பது ஒரு அடையாளம். Worship is a sign. அந்த அடையாளம் உனக்கு இல்லைன்னு சொன்னா உன்னை அழைத்தது வீணாக இருக்கும், இல்லாவிட்டால் அழைப்பு நீ அள்ளத்தட்டி விட்டாய் என்று அர்த்தம். If you don't have this sign, then you have ignored or you have wasted your calling. இரண்டாவதாக, secondly, நான் சில அடையாளங்களை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். I tell you of some signs and finish. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, Genesis chapter 4 15ஆம் வசனத்துல காயின் சொல்றான், என்னை காண்கிறவன் என்னை கொன்று போடுவான் என்று சொல்றான். verse 15, Cain is saying that he who finds me will kill me. அவன் சொல்றான் என்னை கண்டுபிடிக்க 14ஆம் வசனத்துல என்னை கண்டுபிடிக்கிறவன் எங்கனாலும் என்னை கொன்றுவான்னு சொல்றான். verse 14 he says that anyone who finds me will slay me. எப்படி இருக்குன்னு பாருங்க. See how he will be. எங்க பார்த்தாலும் என்னை ஒருத்தன் யாரு என்னை பார்த்தாலும் கொன்றுவான்னு சொல்றான். If anybody should find me anywhere, he will slay me. அப்ப 15ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, then verse 15 the Lord says, உன்னை கண்டுபிடிக்கிறவன் உன்னை கொன்று போடாதபடிக்கு நான் உனக்கு ஒரு அடையாளத்தை உன் மேல் போடுவேன். I will set a mark upon you lest anyone will find you should kill you. நாம செஞ்ச தப்பு, நாம செஞ்ச பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், இதுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுத்திருந்தா நம்ம எப்பமோ அழிஞ்சு போயிருப்போம். The sins and transgressions that we have done, if the Lord would have judged, we would have ended somewhere.
pray. இன்னைக்கு நம்ம உலகத்துல இருந்தா காயின் மாதிரி தான் இருப்போம். If we had been in the world, we'll be like Cain. நாம இங்க இருக்கறனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாக பாதுகாக்கப்பட்டு வருகிறோம். Because we are here only, we have been preserved, being saved. ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு, அதுதான் ஒரு அடையாளம். Unto a cursed person, it's a sign, that is a mark. ஆண்டவரே சொல்றார், இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய். And the Lord said, you are cursed on this earth. அப்ப இவன் சொல்றான், என்னை நீ சபிச்சிட்டீங்க, இனிமே நான் என் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான். And he says, you have cursed me and my story is over. உன்னை கொன்று போடுவர் மேல் 7 பலி சுமருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உடனே அவன் மேல ஒரு அடையாளத்தை போட்டார். But he said, he who kills you will have 7-fold and set a mark upon him. பாதுகாக்கப்பட்டதின் அடையாளம். A mark or sign of being preserved. இது எதை காண்பிக்கிறது? What does this show? ஞானஸ்நானம் எடுப்பதை காண்பிக்கிறது. It shows baptism. ஒன்று worship பண்ணுவது. One is worshipping. அன்றைக்கு மோசே ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டான். அன்னைக்கு எல்லா ஆண் பிள்ளைகளும் செத்தாச்சு. ஆனா இவன் மட்டும் தான் பாதுகாக்கப்பட்டான். That day Moses was taken out of water where all the male children were died. He was preserved. அந்த நாணல் பெட்டி ஓட்டையா இருந்தா என்ன ஆயிருக்கும்? If that ark was having a hole, what would happen? யோசிச்சு பாருங்க. Just think and see. அந்த நாணல் பெட்டி ஓட்டையா இருந்தா என்ன ஆயிருக்கும்? If that ark had holes, அந்த பிள்ளை முங்கியே செத்து போயிருக்கும். the child would have must have அதை died. காப்பாத்திக்கொள்ள அதுக்கு சக்தி கிடையாது. Because it has no power to அந்த preserve. நாணல் பெட்டி தான் அவளை அந்த குழந்தையை அழகா பாதுகாத்துட்டே வந்துச்சு. It was that ark which was defending the அதனால child. ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார். Therefore he was named as Moses, saying that he is drawn out of water. இந்த ஞானஸ்நானம் ரட்சிப்புங்கிறதுல வந்ததனால தான் பிசாசு உன் மேல கைப்படாம இருக்கான். It is because you have come into this baptism and salvation, Satan is not putting hands இந்த upon you. ஜெபம் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் அதிகாலை ஜெபம் இந்த अनेகருடைய கண்ணீர் இந்த நெட்வொர்க் தான் உன்னை பாதுகாத்துட்டே வருது. The fellowship of the saints, early morning praising, and this network is only preserving you. பிசாசு உன் கிட்ட வரைக்கும் வர்றான். He is coming and Satan is coming But near உன்னை to தொட you. முடியல. But he is not able to touch உன் மேல you. இருக்கிற அந்த ஞானஸ்நானத்தின் அடையாளம். The sign of the baptism upon you. அதுதான் உன்னை மற்றவன் தொட விடாம தடுக்கிறது. That is what is defending others to touch you. அதனால தான் மத்த சபைக்காரங்க ஞானஸ்நானம் அங்க எடுத்துறாதன்னு சொல்றான். That is why other church people are saying don't take baptism மத்த there. ஜனங்கள் சொல்றாங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டியா அப்படினு பிள்ளைகளை கேக்குறதுக்கு காரணம் அதுதான். That is why the other people say have you taken baptism? எடுத்துட்டேனா உன்னை பரலோகம் ரெகக்னைஸ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். If you had taken baptism, heaven has recognized you. அதுக்கு பிறகு ஞானஸ்நானம் எடுத்தவன தொடர்றதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். After that, Lord will not admit anybody to touch the அந்த baptized பெட்டியில் இருந்த people. குழந்தை எகிப்தின் குழந்தையாக இருந்தாலும் எபிரேய குழந்தையாக இருந்தாலும் Although the child in the ark was the child of a Hebrew, அருவருப்பானவருடைய சந்ததியாக இருந்தாலும் although it is the generation அந்த of a பெட்டியில people, இருந்ததால அந்த பிள்ளையும் பாதுகாக்கப்பட்டது. அந்த பிள்ளையும் வருங்காலத்திலே ஒரு தெய்வீக மனிதனாய் உருவாக்கப்பட்டான். because it was in that ark the child was preserved and the future was divine. அந்த ஞானஸ்நான சத்தியம் தான் உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறது. The truth of baptism is alone preserving your life. அதனால தான் ஞானஸ்நானத்திலேயே பிசாசு ஓடுறதை நான் பார்த்திருக்கிறேன். That is why I have seen Satan fleeing at baptism. ஞானஸ்நானத்திலேயே பரிசுத்த ஆவி கிடைக்கிறதையும் பார்த்திருக்கிறேன். I have seen them receiving the Holy Spirit at baptism. ஞானஸ்நானம் எடுக்கும்போது இந்த பிசாசு பொத்துன்னு தண்ணியில விழுந்து போயிடும். The Satan will fall down in that water at baptism. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மேல் இறங்குனது போல எத்தனையோ விசுவாசிகள் மேல் இறங்குறதை நான் பார்த்திருக்கிறேன். As the Spirit of God descended upon Jesus, I have seen Holy Spirit descending at baptism upon many believers. ஒரு சீல், ஒரு அடையாளம். A sign. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை உன் மேல வந்து விழுகிறது. The sign or that you might be redeemed unto the day of redemption is fall upon you. எடுக்கப்பட்டவன். He has been taken drawn out of water. இவன் ஜனத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். He has been drawn out of water. ஜனத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். He has been taken out of men. உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். He has been taken out of earth. பாவத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். He has been taken out of sin. நியாயத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். He has been taken out of judgment. இவனுக்கு இதுக்கு மேல யாருமே அவனை தீங்கு செய்ய முடியாது. After this nobody can harm him. பாருங்க, ஒரு காயினுக்கு இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை போட்டு அவனை அடையாளமா மாத்திட்டாரு. அப்ப பாக்குறவன் இவன் காயின் தானன்னு பார்த்தா இல்ல இவன் காயின் இல்ல போல இருக்குன்னு போயிடுவான். For Cain, he has put such a sign and saved him. When he says that it is Cain, then they don't look at him as Cain. சங்காரதூதன் வருவான். And சங்காரதூதன் வருவான். the destroyer will come. வரும்போது ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்ல மட்டும் கிராஸ் பண்ணி போய்டுவான். And he will cross the houses which has the blood. ரத்தம் தெளிக்கலனா உள்ள போய் எல்லாத்தையும் சர்வ சங்காரம். If the blood is not sprinkled, he will destroy the whole house. எப்படி இருக்குன்னு பாருங்க. Just see how it will be. அதுதான் அங்க அடையாளம். That's a sign. ரத்தம் இருந்துச்சுனா அந்த வீட்ல வர மாட்டான். If there is blood, he will not come into that house. எபிரேயன் எகிப்தியன்ங்கற வித்தியாசம் கிடையாது. There is no difference between an ஒருவன் Egyptian and எபிரேயனாக Hebrew. இருந்தும் அந்த பஸ்காவினுடைய நியமனத்தை கடைபிடிக்காமல் ரத்தம் தெளிக்காமல் இருந்தால் அவனுக்கு என்ன உண்டு? சங்காரம் உண்டு. If he be a Hebrew and does not observe the Passover and sprinkle the blood, there is also a destroyer there. நமக்கு வெளியே தெரியாது. It will not be seen outside. நம்ம ஆளுங்க சொல்றாங்க, மத்தவங்க சொல்றாங்க கிறிஸ்தவங்க பெந்தேகோஸ்காரனை கரெக்ட்டா கண்டுபிடிக்கல, கல்யாணம் முடிஞ்சதா முடியலன்னு கண்டுபிடிக்க முடியல, அதுக்கு தான் பொட்டு வைக்கணும். ஒண்ணும் பொட்டு வைக்க வேண்டாம். பிசாசு கரெக்ட்டா கண்டுபிடிச்சு ஒதுங்கி போயிட்டே இருப்பான். People will say that the people of Pentecost do not have their potu because and they cannot be find out whether they are married or not. Satan can spot you out exactly. அது பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லங்கறதுக்காக கழுத்துல ஒரு கயிறு கட்டணும்ங்கறான். They want asked to put on a rope on their neck that girl is married or not. அப்படி எல்லாம் இல்ல. That's not so. நீ கர்த்தருக்குள்ள இருந்தா போதும், உன் மேல ஒரு முத்திரை இருக்கும். You be in Christ, there's a seal upon you. அத பார்த்த உடனே பிசாசு என்ன செய்வான்?
விலகி போயிட்டே இருப்பான். Looking at that sign, Satan will depart. மூன்றாவதாக, Thirdly, இரண்டாம் ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, 2 Kings chapter 20, 8ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, verse 8. அவன் கேக்குறான், நான் குணமாவதற்கு என்ன அடையாளம்? He asked, what is the sign that I should be healed? அவன் கேக்குறான், நான் குணமாவதற்கு என்ன அடையாளம்? What is the sign that I should be healed? எனக்கு எப்படி சுகமாகும்? How will I be எனக்கு healed? ராஜ பிளவி வந்திருக்கிறதே. I have this மரணத்துக்கு ஏதுவான வியாதி. I have this sickness which is up to death. நான் எப்படி பிழைப்பேன்? How will I cure? நீ பிழைக்க மாட்டாய்ன்னு உம்மிடத்துல இருந்து வார்த்தையும் வந்துருச்சே. And there is a word which comes out that you shall not live. ஆனா இப்ப 15 வருஷம் கூட்டி கொடுக்கறேன்னு சொல்றீங்களே. But now you say that you add 15 years அப்ப to அதுக்கு me. என்ன அடையாளம் கேக்குறான்? Then what's the sign? ஏசாயா 38:22லயும் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. In Isaiah 38:20 we can see this verse. அப்ப சொல்றாரு, நீ மூன்றாம் நாளிலே எங்கே போவாய்? தேவனுடைய ஆலயத்துக்கு போவாய். அதுதான் அடையாளம். Then he says, on the third day you should go to the temple of God. That is the sign. அப்ப மூணாம் நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு போவங்கிறதுக்கு என்ன அடையாளம்? Then what's the sign that you should go on the third day to the temple of God? அப்ப அவர் சொல்றாரு, சூரியன் 10 பாகம் முன்னால வரணுமா 10 பாகம் பின்னால வரணுமான்னு கேக்குறாரு. Then he asks, should the sun go down 10 degrees or go behind 10 degrees? ஒண்ணே இவன் சொன்னா முன்னால போறது ரொம்ப சிம்பிள். அது என்ன செய்ய சொல்லுங்க? ரிவர்ஸ் வர சொல்லுங்க. And then he said it is easier for the sun to go ahead 10 degrees, but let's come reverse. உலகத்துல ஒருத்தனுமே கிடையாது. There is no other person as an unbeliever in the world like us. நம்ம ஆளுங்க தான் விசுவாசின் பேரு. ஆனா பண்றதெல்லாம் இவங்க தான் அவிசுவாசமா ரொம்ப பண்ணுவாங்க. Our people are called believers, but they will do many things which are not believing. நீரேயானால் தண்ணீரில் நடந்து வரணுமா, அங்க போயிட்டு ஐயரே மடிந்து போறேன்னு கத்துவான். If it is you come walking on the waters, he'll say, and there he will go say, Master, we are perishing. இயேசுதான் கடவுள்மா, ஆனா திரும்ப சொல்லுவான், நான் விலாவுல கை போட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லுவான். He will say that Jesus is God. Then again he will say, only if I put my hands upon his breast I will believe. இரவெல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவான். பேதுரு வீட்டுக்கு வந்தா கதவு திறக்க மாட்டான். அது எப்படிங்க வருவாருன்னு சொல்லுவான். Whole of the night he will sit and pray. When Peter comes and knocks the door, he will ask us to how he will come and knock. பேதுருவை நைட்டோட நைட்டா இப்ப வெளியே கொண்டு வர மாட்டவரேன்னு ஜெபிச்சிட்டு பேதுரு வந்துட்டாருனே, அது எப்படிங்க வர முடியும்? அப்ப நீ ஜெபிச்சதெல்லாம் என்ன அர்த்தம்? He was praying the whole night saying, bring out, deliver Peter and bring out. When the Peter comes home and knocks, பராக்கிரமசாலியே உன்னோடு கூட இருக்கிறார்னு கிதியோன்ட்ட சொன்னா, இன்னும் ஒரு ட்ரிப் செக் பண்ணிக்கிறேன், பனி எங்க போயிதுன்னு நான் பார்க்கறேன்னு சொன்னான். And it's told to Gideon, oh valiant man, God is with you, and he's saying for once I will check as to where God is. இப்படி தான் நம்முடைய ஆளுங்க அடையாளங்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. Like this people are asking for signs. ராஜபிளவு வந்து செத்து போற நிலவரத்துல இருக்கிறவனுக்கு செத்து போவாயின்னு சொன்ன பிறகு இவன் அழுத உடனே 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தா இவன் சொல்றான், அதுக்கு என்ன அடையாளம்? When he's got the boil and the Lord is saying that he will die, when he cried and the Lord adding 15 years, he's now asking for a sign. நீ மூணாம் நாள்ல கோயிலுக்கு போய்டுவே. On the third day you will go to the church. அதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? So is there any sign for that? அப்பதான் சொன்னாரு, சரி அப்போ இவனை கிளியர் பண்ணணுமே. அப்ப சூரியன் முன்னால போணுமா பின்னால வரணுமா? Then in order to clear this matter he asked us whether the sun should go 10 degrees or back. உள்ள காலங்கள்ல இப்படி கேள்வி எல்லாம் கேக்குறது இல்ல. இப்படி கேட்டா இவன் சூரியனை வந்து வேண்டவே வேண்டான்றான். But these days God is not asking such a question, because if he should ask then he'll say do not want the sun at all. ரொம்ப ஹாட்டா இருக்கு, அதனால இது தேவையில்லை ஆண்டவரேமா. He will say because it's too hot, don't want the sun. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, முன்னும் நடப்பதில்லை இதுக்கு பின்னும் நடப்பதில்லை என்றார். That is why God said that this shall not happen before or after. ஒரு இடத்துல 40 நாள் ஒருத்தன் உபவாசம் இருந்தான். One place they took fasting for 40 days. என்னதுக்குன்னு கேட்டாங்க. யோசுவாவை போல சூரியனை நிறுத்துறதுக்காக நான் ஃபாஸ்டிங் எடுக்கறேன். He said that I am fasting that I might stop the sun for like Joshua. அப்பதான் அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, ஏய் பைபிளை போய் நல்லா முதல்ல படிறான்னு சொன்னான். Then that servant of God said, go read the Bible properly. ஏன்னு கேட்டாங்க. He asked why. அதுக்கு முன்னும் இப்படி நடக்கல, அதுக்கு பின்னும் நடக்காது. நீ இப்படி 40 நாள் இல்ல, இன்னொரு 160 நாள் இருந்தா செத்து தான் போவே தவிர சூரியன் போயிட்டே தான் இருக்கும். Not 40 days. If you fast for 160 days, you will keep dying. This shall not happen before or after. The sun will remain the same. யோசுவா 10:14 அதற்கு ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அன்னாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. ஒவ்வொரு நாளும் இப்படி ஒவ்வொருத்தன் சொல்றதெல்லாம் கேட்டா சூரியன் என்ன ஆகுறது, நீ என்ன ஆகுறது, நான் என்ன ஆகுறது? In Joshua 10:14 it is said that this shall not happen before or after. If God should hearken to every man's voice, what will happen? கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார்னு தெய்வீக சுகத்துக்கு அடையாளம் நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது. The sign of God healing you is you coming to the temple of God. அவருடைய தழும்புகளால் நீ குணமாகிறாய் என்பதற்கு நீ தேவனுடைய சன்னிதானத்துக்கு வருவதுதான் அடையாளம். You being healed by his stripes is the sign that you come to the temple of God. 1 சாமுவேல்ல பார்க்கும் பொழுது When you read in 1 Samuel 14ஆம் அதிகாரத்திலே chapter 14, சவுலுக்கும் சத்துருக்களுக்கும் யுத்தம் தொடங்க போகிற ஒரு காலம். there's a time when the war is starting between Saul and the enemies. எப்படி மேற்கொள்றதுன்னு சவுலுக்கும் தெரியல, பிள்ளைகளுக்கும் தெரியல. Neither Saul nor his children knew as to how to overcome. அவங்களுக்கு இவங்களுக்கும் நடுவுல பெரிய ஒரு மலை இருக்குது. There's a great mountain between both them. அது செங்குத்தான 2 மலை. And that is a steep mount. அவங்களும் வெயிட்டிங், இவங்களும் வெயிட்டிங்.
and both of them are waiting. என்ன பண்றதுன்னு தெரியல. They didn't know what to do. இப்போ யோனத்தான் சொன்னா, Now Jonathan said, தன்னுடைய ஆயுததாரியை கூப்பிட்டு சொன்னா நம்ம போலாம். He called his armor bearer, said, we'll go. நம்ம மலையில ஏறி போலாம். Let's go up the wall. அவங்க நீ ஏய் வராதேன்னு சொன்னா நம்ம தோத்துட்டோம். If he says don't come, then we are வா அப்படினு சொன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். If he says come, then we have overcome. 1 சாமுவேல் 1 Samuel 14ஆம் அதிகாரம் chapter 14 10ஆம் வசனம். verse 10. எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறி போவோம், கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இது நமக்கு அடையாளம் என்றார். இது எப்படி வித்தியாசமான ஒரு பாயிண்ட். This is a different point. நம்ம ஏறி போறோம், ஒருத்தனை பார்க்காவிட்டால் நமக்கு அது அடையாளம்னா கரெக்ட், ஒளிஞ்சு போய் சேர்ந்துடலாம். If it is said when we are going up, if anybody doesn't look at us, then it's a sign we can somehow go on land. நம்ம பார்த்த உடனே ஓடிட்டாங்க அப்படின்னா அது நமக்கு அடையாளம், கரெக்ட். If they flee looking at us, then it's a sign. ஆனா இங்கே சொல்லி இருக்கு வாங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு அடையாளம். But here it is said, if they say come up to us, then it's a sign. வாருங்கள் ஏறி வாருங்கள் என்று சொன்னால் அது நமக்கு அடையாளம். வா உன்னையோட மோதி பார்க்கறேன்னு பிசாசு சொன்னான்னு சொன்னா நீ ஜெயிப்பன்னு அடையாளம். If it is said come up to us, then it's a sign to us, and if Satan is saying you come and we will fight each other, then it will sign for you to overcome. இது ஓடி போகிற மார்க்கம் கிடையாது. This is not the religion to run away. பிசாசு உன்னை பார்த்து வா உன்னை நான் மேற்கொள்றேன்னு சொன்னான்னா நீ ஜெயிக்க போறேன்னு அர்த்தம். If Satan is saying come and let's meet each other, then it means you are going to overcome. வா மோதி பார்க்கலாம் அப்படினு ஒருத்தன் சொன்னான்னா நீ ஜெயிக்க போறேன்னு அர்த்தம். If anybody says let us meet to each other, then you are going to overcome. ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோடு போராடி போய் கொண்டிருந்தான். One king was going and toward the other. அப்போ இடையில இருந்த ஒரு ராஜா குறுக்கு போய் நின்னுட்டான். Then the king in between went in between. அப்போ அவன் சொன்னா உனக்கும் எனக்கு யுத்தம் கிடையாது, நான் வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொன்னான். Then he said, I'm going to another place, there's no war between you and me, don't disturb me. இல்ல நான் உன்னோட சண்டை போடுவேன். Then he said, no, I want to fight with you. அப்ப நீ அடிபட்டு சாக போறேன்னு சொன்னான். Then you shall be hit and die. கர்த்தர் நீ வேற இடத்துக்கு போக சொல்றாரு, நீ குறுக்க வராதேன்னு. இவன் போய் குறுக்க நின்னுவான், கொன்றுவான். When the Lord is asking me to go to another place, don't come in between, he goes and stands hindering and he will die. உங்களை பார்த்து பிசாசு வா உன்னை ஜெயிச்சிருவேன், உன்னை அழிச்சிருவேன், உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு பிசாசு கொக்கரிக்கிறான்னு சொன்னா உனக்கு ஜெயம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். If Satan is roaring at you saying come, I will destroy you, I will overcome you, then it means that you are going to overcome. எனக்கு இது படிச்ச உடனே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏறிவான்னு சொன்னா அங்க போய் அடிதான் படிச்சாகணும். ஏறிவான்னு சொன்னா நான் ஜெயிச்சிருவேன், அதான் இவன் எடுத்த வித்தியாசமான ஒரு முடிவு. It was marveling when I read this verse as to if he says come up unto us, then it means he is going to be hit, but it's marveling to say that he will overcome. ஏறி வராத அங்கேயே நில் அப்படினு சொன்னான்னா நம்ம தோத்துருவோம்னு அர்த்தம் அவன் சொன்னான். And if he should say do not come up hither, you stand there, then you will be defeated. இப்போ உங்களுக்கு பிசாசுக்குள்ள கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். Now see what's the condition between you and the Satan. பிசாசு எதிர்த்து வந்து உன்னோட நான் உன்னை மேற்கொள்ள போறேன்னு சொன்னா நீ தைரியமா இரு, நீதான் மேற்கொள்ளுவாய். If Satan is going to say I am going to overcome you, you be courageous because you will overcome. முதலான்னு சொல்லிட்டு பிசாசு வந்துட்டான்னா நிச்சயம் உனக்கு ஜெயம். ஏன்னா கோலியாத் வந்து டெய்லி வந்து நின்னு சொன்னா முதலாம்னு கடைசில தோத்தது யாரு? Goliath. If the enemy is going to come and say come let us look to each other, then we shall overcome, because Goliath came and said like this and he was 40 நாள் தோற்று போய் 40 நாள் அவர்கள் யோசித்தார்கள். For 40 days they thought. 41வது நாள் தாவீது அங்கே வந்து விட்டான். On the 41st day David came. முதலாம் சொன்னவனே ரைட் முதலாம் சொன்னான். When he said we can clash, then he said okay. முதலாம் சொன்னவன் தோற்று போனான், மோதினவன் ஜெயித்தான். He who said we will look to each other was defeated, and one who just looked to him he was. உனக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறது. You have the power of God in you. சத்துரு உனக்கு முன்னால வந்து நின்னா அவனை நீ ஜெயிப்பா என்பது உனக்கு ஒரு அடையாளம். The sign, if Satan is coming ahead of you and standing, that you will overcome. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 1 Samuel 19 verse 11. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Verse 10 verse 9. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it is said there? நீ அபிஷேகம் பெற்று போகிறாய். You are going with anointing. நீ போகும் பொழுது இந்த அடையாளங்கள் எல்லாம் உனக்கு வந்து நேரிடும். When you go, all these signs shall come to pass. அப்படி அன்றைய தினமே அந்த அடையாளங்கள் நேரிட்டது. And on that same day these signs came to pass. அதாவது நீ அபிஷேகம் பெற்றதுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். There's a sign for you to be anointed. நல்லா கவனிங்க. You hear properly? அபிஷேகம் பெற்றதுக்கு ஒரு அடையாளம். There is a sign to be anointed. அதான் அந்நிய பாஷை பேசுறேனே. And that's why speaking in tongues. என் சரீரம் கொஞ்சம் அசையுது. My body shaking. காண்கிறதும் கேட்கிறதுமான அபிஷேகம் எனக்கு இருக்கு. I have the anointing which one can hear and see. அப்படினு சொல்றீங்களா? Do you say so? அது கரெக்ட்.
It's true. ஒரு ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது சவுண்டும் வரும், அசைவும் வரும். When the generator started, there will be a sound and moving ஆனா too. அந்த ஜெனரேட்டர்ல இருந்து பவர் வெளியே வருதுன்னு ஒரு சத்தியம் இருக்கு. But there is a truth of power coming out of the generator. அது வெளியே கரெக்ட்டா வந்தாதான் லைட் எரியும், ஃபேனும் ஓடும், எல்லாம் ஓடும், செயல்படும். If that comes out properly only, the light and the fan and everything will be operated properly. சில விசுவாசி ஊழியக்காரன் விழுந்து போயிட்டானே, நல்ல ஆவில் நிரம்புவாங்க, இங்க இருந்து அங்க போவாங்க, அங்க இருந்து இங்க வருவாங்க, அங்க இருந்து இங்க வருவாங்க, ஜெனரேட்டர் மட்டும் தான் ஓடுது, பவர் தான் சப்ளை இல்ல. That is why when the servant of God or a believer is falling away, we can see that they have been filling in the spirit, they will do it properly, but there is no supply in the generator. பிரியமானவர்களே, நாம் அபிஷேகம் பெற்றதுக்கு அடையாளம் அந்நிய பாஷை பேசுவதும் உடல் அசைவு மாத்திரமல்ல, இது வந்து பேசிக். ஆனா இதுல இருந்து வருகிற வேறு தன்மைகள் இருக்கிறது. Dear beloved, the sign of us receiving the Holy Spirit is not just speaking in tongues and shaking, but there are many other aspects behind it. இது ஒரு சப்ஜெக்ட், நான் சும்மா சிம்பிளா உங்களை கிராஸ் பண்ணி கொண்டு போறேன். This is a different subject altogether. I just say in few words and go. டைம் தாண்டி போறேன்னு யோசிக்க கூடாது. Don't think that I'm crossing the time. டைம் எடுக்கலாம், வேற வழி இல்ல. நீங்க கிறிஸ்மஸ் தானே, எல்லாம் லீவ் தானே. Today is Christmas and all of you are on leave. எல்லா அடையாளத்தையும் சொல்லி அனுப்பிடுறேன். I will say all the signs and send you. லைஃப்ல அப்பப்ப கிராஸ் பண்ணும்போது இந்த அடையாளம் வருதான்னு பார்த்து கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கங்க. When such signs are coming in your life, then you can check if these signs are coming in your life. அந்த முதலாம் சாமுவேல் 10ஆம் அதிகாரம்ங்கிறது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். First Samuel chapter 10 is an important subject. பட் நான் டிப்ஸோட அப்படியே சின்ன சின்ன ஷார்ட்டா உங்களை கிராஸ் பண்ணி கொண்டு போறேன். But with small tips I will cross over. அபிஷேகம் பெற்றதுக்கு அடையாளம் அந்நிய பாஷை. The sign of being anointed is a Holy Spirit. அபிஷேகம் பெற்றவனுடைய அடையாளம் இந்த சரீரம் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு அசைகிறது. The sign of being anointed is where the body being filled with the Holy Ghost. Supernatural power வரும் பொழுது நம்முடைய சரீரம் மாம்சம் தாங்காது. When this supernatural power is coming, our flesh will not be able to bear. இந்த அபிஷேகம் பெற்று இந்த சவுல் கிளம்பி வரும்போது, when this Saul is coming with anointing, அங்கே சாமுவேல் சொல்லி விடுறான், நீ ஃபர்ஸ்ட் வந்து ராகேலுடைய கல்லறை கிட்ட போவ. Samuel is saying that you shall go first to the sepulcher of Rachel. அந்த அத கிராஸ் பண்ணும்போது உனக்கு ஒரு செய்தி கிடைக்கும், கழுதை கிடைச்சிருச்சு. When you cross that sepulcher, you will have a message that the asses are being caught. ஒன்று நீ ராகேல் கல்லறை கிராஸ் பண்ணுவ. One thing is you will cross the sepulcher of Rachel. அங்க உனக்கு ஒரு செய்தி கிடைக்கும், கழுதை கிடைச்சிருச்சு. And there you will hear a message, the asses are found. மூணாவது தாபோர் மலைக்கு நீ கிட்ட போவ. Thirdly, you will go near the Mount Tabor. அங்கே உனக்கு பெத்தேலுக்கு போகிற 3 பேர் உனக்கு எதிர வருவாங்க. And 3 men going to Bethel will come ahead of you. அவங்க உனக்கு அப்பம் திராட்சைரசம் எல்லாம் கொடுப்பாங்க. They will bring loaves of bread and wine to you. அதற்கு பின்பு நீ தேவனுடைய மலைக்கு போவாய். And then you shall go to the Mount of God. அங்க தீர்க்கதரிசனம் நீ சொல்லுவாய், ஆவி இறங்கும் தீர்க்கதரிசனம் சொல்லுவாய். And there the Spirit of God will descend upon you, you shall prophesy. இத கிராஸ் பண்ணி வரும்போது, when he just came crossing, உனக்கு என்ன நடக்கும்? what will happen to you? நீ வேறே மனிதனாவாய், வேறே இருதயம் உனக்கு கொடுக்கப்படும். You will become a different person and another heart will be given to you. பாருங்க, அபிஷேகம் பெற்றதுக்கு அடையாளத்தை பாருங்க. See the signs of his anointing. அபிஷேகம் பெற்றதுக்கு இதுதான் அடையாளம். These are the signs of anointing. அபிஷேகம் பெற்றவன் ஃபர்ஸ்ட் ராகேல் கல்லறைக்கு வரணும். Firstly, if he is anointed, he should come to Rachel's sepulcher. பாவத்துக்கு மரித்த ஒரு தன்மை, a life of being dead to sin. இரண்டாவது, secondly, செய்தி கழுதை கிடைத்து விட்டது. The message that the asses are got. அதாவது இழந்து போன ஆசீர்வாதங்கள் உனக்கு திரும்ப கிடைக்கணும். That is the lost blessings you should regain. மூணாவது, thirdly, தாபோரில் உள்ள சபபூமிக்கு நீ வருவாய். you should come to the plain of Tabor. இந்த தாபோர்ங்கற இடத்துல தான் இயேசு கிறிஸ்து மறுரூபமாகி காண்பித்தார். அதனால அந்த மலைக்கு பெயர் மறுரூப மலை. It is in this Mount of Tabor that Jesus Christ was transfigured, and this mount is called as Mount of Transfiguration. What is the meaning of it? உன்னுடைய ஜீவியத்துல பாவத்துக்கு அடக்கம் பண்ணப்பட்டு உன்னுடைய ஜீவியத்துல நீ இழந்து போனது கிடைச்சு வரும்போது உனக்குள்ள ஒரு மறுரூபத்தின் வேலையை தொடங்குகிறார். In your life, when you are dead to sins and you restore back that which you have lost, a life of transfiguration is taking place in you. அப்பொழுது நீ பெத்தேலுக்கு வருகிறாய். Then you shall come to Bethel. அப்போதான் நீ சரியான சர்ச்சுக்குள்ள உள்ள உட்கார்ந்து வர்ற. It is then you are coming into the right church. அபிஷேகம் பெற்றதுக்கு அடையாளம் நீ அங்க ராபோஜனம் எடுக்கணும். அப்பம் திராட்சைரசம் உனக்கு கிடைக்கும். The sign of anointing is you should take the communion, that is you will get the bread and wine. அபிஷேகம் பெற்றுட்டு ராபோஜனம் எடுக்காம போனானா அவன் விசுவாசியே கிடையாது. After being anointed, if he is not taking part in the communion, he is not a believer at all. அதற்கு பின்பு நீ சத்துருக்கள் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். After that you will go to the mount of God where enemies are found. அதுக்கு பிறகு உனக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டே இருக்கும். After that problems will come ahead of you. இவைகளுக்கு மத்தியில ஆவியானவர் உன்மேல் வருவார். But in the midst of this the Holy Spirit will come upon you. நீ வேறே மனுஷனாய் மாறுவாய். You shall become another man. அந்த டிரான்ஸ்ஃபிகரேஷன் ஸ்டார்ட் ஆச்சே, இங்க அது பூர்ணப்படுகிறது. The transfiguration started there, is becoming perfect. வேறே இருதயம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. Another heart is given to you. Heart full change. Heart is totally changed. எவ்வளவு ஒரு பெரிய மாற்றம். இதான் அபிஷேகத்தினுடைய ஒரு உண்மையான அனுபவம். This is the true experience of anointing. இந்த அடையாளம் நமக்கு இருக்கா? Do we have such a sign? இதெல்லாம் அடையாளங்கள், பைபிள்ல சொல்லப்பட்ட அடையாளங்கள். These are the signs told in the word of God. கடைசியாக, finally,
எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது Ezekiel chapter 20 verse 12. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What it said there? நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுவதற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. There is a sign where I am sanctifying you. நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். நான் அவர்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்பதை அறியும்படிக்கு எனக்கும் ஜனங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அதுதான் ஓய்வு நாள் ஆசரிப்பு. There is a sign between me and the people that and the Lord will sanctify him. அடுத்து நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். That nextly there is a God who is sanctifying us. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. Without holiness no man shall see the Lord. பரிசுத்தம் பண்ணுகிறதுக்கு என்ன அடையாளம்? What is the sign of being sanctified? நீ சபையில ஓய்வு நாளை ஆசரிச்சிட்டே இருப்ப. You should observe the Sabbath day. அப்ப வரும்போது உனக்கு பக்தி விருத்திக்கு புத்தி தெய்வீகத்துக்கு ஏதுவான ஒரு நடத்துதல் உனக்கு இருந்துகிட்டே இருக்கும். Then for your godliness or edification there will be a transfiguration within you. அதனால தான் எபிரேயர்ல சொல்லி இருக்கிறது. Therefore in Hebrews it is said, சிலர் ஓய்வு நாளை விடுகிறது போல நீங்கள் விடாதிருங்கள். as some of them are leaving the day of Sabbath, do not leave. அப்படி அவர்கள் விடுகிறதுனால அவர்கள் சபிக்கப்படுவர்களாய் மாறுகிறார்கள். Because they are leaving that they become cursed. அதனால நாம் சபை கூடுதலை விடக்கூடாது. Therefore we should not leave the gathering of the church. நாம் சபை கூடுதலுக்கு வரும்போது when we come to the gathering, நமக்குள்ள நடக்கிற சம்பவம் என்ன? what are the incidents which are taking place in us? நாம் தெய்வீகத்துக்கு ஏவப்படுகிறோம். We have been urged to godliness. ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஏவப்படுகிறோம். We have been urged for spiritual matters. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24 25ல பார்க்கும் பொழுது in Hebrews 10:24 and 25, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுவோம். நாளானது சமீபித்து வருகிறது. And let us consider one another to provoke unto love and to good works, not forsaking the assembling of ourselves together as the manner of some is, but because the day is fast approaching, exhort one another. சபை கூடுதலுக்கு வரும்பொழுது தேவன் நம்மை பரிசுத்தம் பண்ணக்கூடிய வேலையை நமக்குள் நடப்பிக்கிறார். When we come to the assembling of the church, the Lord is doing the work of sanctification in us. இதெல்லாம் நமக்குள்ளே நடைபெற வேண்டிய பல அடையாளங்கள். These are the signs which has to take place. உன்னை அழைத்தால் அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. If the Lord has called you, there is a sign for நீ it. தேவனை ஆராதிக்க கூடியவனாய் மாறுவாய். You will become the one worshipping God. உன்னை தேவன் நேசித்து உன்னை பாதுகாக்கிறார் என்றால் உன்மேல் ஒரு அடையாளம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் முத்திரை. If the Lord is loving you and preserving you, there is a sign upon you which is the Holy தேவன் Ghost. உன்னை குணமாக்குகிறார் என்றால் நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதுதான் அடையாளம். If the Lord is healing you, you coming to the worship or the temple of God is a கர்த்தர் sign. உன்னை அபிஷேகித்திருப்பாரானால் If the Lord has anointed you, அதுக்கு உனக்கு ஒரு அடையாளம் உன்னுடைய லைஃப்ல பெரிய மாற்றம் உண்டாகும். a great sign or a change should take place in you. சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறார் என்றால் சத்துருவன்ட்ட வந்து மோதுவான். அவனே வந்து வலிய வந்து மோதுவான். அப்ப நிச்சயமா நீ ஜெயிப்பாய். If the Lord is delivering the enemy into your hands, he will definitely come and dash against you and definitely you will overcome. ஒதுங்கி போறேன் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நீ ஒதுங்கி போக கூடாது. அவன் நீ ஒதுங்கி போனா வர்றான்னு சொன்னா நிச்சயம் நீ ஜெயிக்க போறேன்னு அர்த்தம். Not to say that I am going aside and the enemy is coming against me always, but when he is coming against you, surely you are going to overcome. கடைசியாக உன்னை பரிசுத்தம் பண்ணுவதற்கு அடையாளம் கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதிக்க வருவது. Finally the sign of sanctifying you is coming to worship in his presence. வானத்திலே ஒரு அடையாளம் காணப்பட்டது. There was a sign in heaven. ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாக இருந்து அவர் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். A virgin conceived and begat a male child. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே இந்த அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. In Revelation 12th chapter the sign is said. அது சபையை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. It is the word told about the church. அந்த சபை அல்ல. It's not the church. அந்த சபைக்குள்ளே உருவாக்கப்படுகிற குழந்தை போகிறது. It's the child being born in that church is going up. அதுபோல பெந்தேகோஸ்தே சபை, டிபிஎம் சபை, சிபிஎம் சபை பரலோகத்துக்கு போறதில்ல. சபைக்குள்ளே இருக்கிற ஜெயம் பெற்ற ஆண் பிள்ளைகள் பரலோகத்துக்கு போகிறார்கள். Like this, the Pentecostal church or the TPM church is not going to go up and is coming, but the male child in the church will be caught up. அந்த சபைக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. There is a child for that church. அது ஒரு ஆண் குழந்தை. That is a male child. அதுதான் சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. That child is caught up. அதை விழுங்கும்படியாக தான் சத்துரு அங்கே வலு சர்ப்பம் வாயை திறந்து நின்று கொண்டே இருந்தான். In order to catch that serpent is opening its mouth and ஆனால் ஆண் standing. குழந்தை அவன் கையில வாயில சிக்கவே இல்லை. But the male child was not caught in his hand. உனக்குள்ளே சீயோனும் எருசலேமும் இருந்தால் எந்த சத்துருவின் கையிலும் நீ சிக்க மாட்டாய். என் நேரம் வரும் பொழுது எக்காரம் தொனிக்கும் பொழுது நீ மறுரூபமாவாய். If there be a male child within you, then you will, if the Zion and Jerusalem is within you, you will not be caught into the hands of the enemy. When the trumpet shall sound, you shall be transformed. சபையை குறித்த சரியான அடையாளங்கள் நமக்கு இருக்கிறது. We have the right signs of the church. ஞானிகளாய் இருந்து நாம் பாதை மாறி போய் விட வேண்டாம். Being wise men, we should not go traverse in a path. வயல்வெளியில் இருந்த மேய்ப்பர்களைப் போல பேதைகளாக இருந்து சரியான சபையை தெரிந்து கொள்வோம். Like the shepherds in the fields, let us be innocent, choosing the right church. அடுத்து கன்னிகைக்குள்ளே அந்த கிறிஸ்து உருவானார். Nextly, within the virgin is Christ formed. இந்த சபைக்குள்ள இருந்தாலும் உலகத்தால் கரைபடாதபடி ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம். நமக்குள்ளே கிறிஸ்து
உருவாகட்டும். Being in this church, let us live a life undefiled, unspotted from this world, and let Christ be formed இந்த in us. சபைக்குள்ளும் நீ ஒரு ஆண் குழந்தையாய் உருவானால் நிச்சயம் நீ எடுக்கப்படுவாய். If you be formed as a man child in this church, definitely you will be caught up. எத்தனை பேருக்கு இந்த அடையாளங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும்? How many of you these signs should be அப்படி performed? விரும்புகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடு. All those you desire, you close your eyes and kneel down. இந்த வசனத்தினுடைய ஜீவன் நமக்குள்ளே வரும்படியாக 2 நிமிடம் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். Let us yield for 2 minutes for that the life of this world be performed in us. இன்னைக்கு நீ போனே உனக்கு என்ன செய்தி கிடைத்தது? Today you went, what is the message to you? நான் அங்கே முன்னணியில் பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருப்பார்கள், அதுதான் உனக்கு அடையாளம். The sign of the child being wrapped up in swaddling clothes is the sign to you. தாழ்மையின் கோலம் எங்கே இருக்கிறதோ அங்கே கிறிஸ்து உருவாவார் என்பத அந்த சபை சத்தியத்தை தெரிந்து கொண்டேன். Where the form of humility is found, I heard that from the truth that Jesus will be found there. நான் ஒரு கன்னிகையாக இருந்தால் கிறிஸ்து எனக்குள் உருவாகுவார். If I be a virgin, then Christ will be found in me. நான் ஒரு ஆண் குழந்தையாய் உருவானால் நிச்சயம் எக்காலம் துணிக்கும் பொழுது எந்த வலுசற்பத்திலும் சிக்காமல் நான் சிங்காசனம் போய் சேருவேன். If I be a male child, definitely when the trumpet is sounding, I will not be caught up by the serpent, but be caught up to his throne. கர்த்தர் என்னை அழைத்தார் என்பதற்கு நல்ல ஒரு ஆராதனையை தேவன் எனக்கு காட்டி இருக்கிறார். God has given a good sign as to the why the Lord has called me. என்னை பாதுகாப்பேன் என்பதற்கு பரிசுத்தாவின் முத்திரை எனக்கு கொடுத்திருக்கிறார். That he might preserve me is given the seal of the Holy Ghost. நான் அபிஷேகம் பெற்றதற்கு அடையாளமாக என்னை மறுரூபப்படுத்திக் கொண்டு வருகிறார். As the sign of the Holy Ghost, he is being transforming me. என்னை பரிசுத்தம் பண்ணுவார் என்கிறதுக்கு நிச்சயமாக என்னை இந்த சபை கூடுதலிலே கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். He has brought me to this assembly or the gathering of the church that he might sanctify me. ஒரு 2 நிமிடம் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே எனக்குள்ளே அந்த கன்னிகைக்குள்ளே ஒரு குழந்தை உருவாக்கப்பட்டது போல நான் என்னை உம்முடைய சமூகத்தில் அடிமை என்று ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்குள்ளே எப்படி ஆயினும் கிறிஸ்து என்கிற ஆண் குழந்தை ஜெயம் பெறுகிற ஒரு அனுபவம் உருவாக்கப்பட வேண்டும். Somehow as the virgin is being brought up and she conceived and brought up a man child, like this somehow virginity should be cast in me and Christ should be formed in me. இயேசு வருகிறார் என்பதற்கு சபை ஒரு அடையாளம். இயேசு வருகிறார் என்பதற்கு சபைக்குள்ளே இருக்கிற நீயும் நானும் ஒரு அடையாளம். For the coming of Jesus Christ, the church is a sign, and you and me are the sign that Jesus will come. பல அடையாளங்களை நாம் படித்தோம். We have read of many signs. ஆனா ஒன்னு தெரியுமா, நாம் தான் ஒரு அடையாளம். But do you know that we are the sign? நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோமே, அது ஒரு பெரிய அடையாளம். We are going to be caught up, that's a great sign. கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகிறாரே, அது ஒரு பெரிய அடையாளம். Christ is formed in us, that's a great sign. கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டிருக்கிறோமே, அது ஒரு அடையாளம். We are transformed like Jesus, that's a great sign. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமே, அது ஒரு பெரிய அடையாளம். Now we are the children of God, that's a great sign. அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாய் இருப்போம், அதுதான் மிகப்பெரிய அடையாளம். When he comes we shall be like him, that's a great sign. கர்த்தாவே இந்த அடையாளங்கள் நிறைவேறும்படியாக என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நான் சமர்ப்பிக்கிறேன். Lord, that this sign can be performed in me, I yield myself and my family. என்னையும் என்னுடைய சபையும் ஜனங்களையும் சமர்ப்பிக்கிறேன். I yield my and my family church members in each other. ஹalleluya. இந்த முன்னணியில் கிடத்தப்பட்ட இடத்துக்கு என்னை கொண்டு வந்தவரே, Lord, you brought me to the place where manger is kept. ஆண்டவரே எனக்குள் நீர் உருவாக வேண்டும். You make me a male child from என்னை ஒரு அடையாளமாய் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஆண் பிள்ளையாய் என்னை உருவாக்கும் என்று கேளுங்கள், கர்த்தர் கிருபையினால் நிரப்புவாராக. For me as a sign, as a male child being caught up, and the Lord will walk within you. கர்த்தாவே பல அடையாளங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டாலும் என்னை நீர் ஒரு அடையாளமாய் மாற்றப் போகிறீர். ஹalleluya. என்னை அபிஷேகித்தது ஒரு அடையாளம், என்னை அழைத்தது ஒரு அடையாளம், என்னை முத்தரித்தது ஒரு அடையாளம். ஆமென். என்னை சேர்க்க போகிறீர், அது ஒரு பெரிய அடையாளம். காணீர் அற்புதம் வானத்திலே மணிமாதை வளோர் பெரும் அதிசயமே. காணீர் அற்புதம் வானத்திலே மணிமாதை வளோர் பெரும் அதிசயமே. சூரியனை அணிந்தவளாய் நீதி தரித்தவளாய், சூரியனை அணிந்த
பாஸ்டர் அருள்தாஸ் ஒரு நாள் சித்தூருக்கு வந்த பொழுது நான் அங்கே பொறுப்பா இருந்தேன். அப்போ பயங்கரமான செய்வனில தாக்கப்பட்ட ஒரு பெண் வந்திருந்தாள். பயங்கர பொல்லாத ஆவி, லூசிபரின் ஆவியர்கள்லாம் ஏறி வாழ்க்கையே சிதைத்திருந்தது. அன்னைக்கு பார்த்து இந்த பாட்டுனா அது தெலுங்குல பாடினாங்க. அந்த பாட்டை பாடின உடனே இந்த ஆவி எலக ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த குழந்தையை விளங்கும்படியாகத்தான் நான் காத்திருக்கிறேன்னு சொல்லிச்சு. எப்படி இருக்கும் பாருங்க அந்த ஆவி. அந்த பாட்டை பாடின உடனே அது சொல்லுது, இன்னைக்கு பாடின பாட்டு இருக்கே அந்த குழந்தையை விழுங்குறதுக்கு தான் நான் காத்திருக்கிறேன்னு சொல்லிச்சு. ஆமென். ஆனால் அந்த குழந்தையை விழுங்க முடியாதுங்கிறதா சத்தியம். அந்த குழந்தை இயேசு எப்படி பாதுகாக்கப்பட்டு மகிமையில ஏறி போனார், அதுவே போல இந்த ஆண் குழந்தையும் மகிமைக்கு போய் சேரும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. ஜெயம் எடுத்தோர் ஆத்மதேவாய் ஜெயம் எடுத்தோர் ஆத்மதேவாய் திருக்கோவே நிறைவேற்ற பூரணமே வர விசுவாசத்தில் அல்லேலூயா. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் பிரச்சனை, ஏன் வியாதி, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு போராட்டம், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு தாக்குதல், என்னை மட்டும் தான் பிசாசு கண்ணில் வைத்திருக்கிறானா, மற்றவங்களெல்லாம் தொட மாட்டேங்கிறானே? உண்மை, நீ மாத்திரம் தான் ஆண் குழந்தையாய் மாற போகிறாய். உனக்கு தான் இந்த பிரச்சனை, உனக்கு தான் இந்த வேதனை, உனக்கு தான் இந்த சஞ்சலம். ஆனால் இதுக்கு உள்ளே கர்த்தர் உன்னை உருவாக்கி எக்காலம் துணிக்கும் பொழுது எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். உனக்கு தான் இந்த பிரசவ வேதனை, உனக்கு தான் இந்த போராட்டம், இந்த சபைக்கு தான் இவ்வளவு கலக்கங்கள். ஆனால் இதற்குள்ளே ஒரு கூட்டத்தை கர்த்தர் மகிமையிலே எடுக்க போகிறார். தேவபுத்திரர் வெளிப்படவே வேதனை கொண்டவர் அலறுகிறார். தேவபுத்திரர் வெளிப்படவே வேதனை கொண்டவர் அலறுகிறார். யாவையும் ஆளும் ஆத்மாவை அவள் ஈட்டிடவே வந்ததினார். யாவையும் ஆளும் ஆத்மாவை அவள் ஈட்டிடவே வந்ததினார். தேவபுத்திரர் வெளிப்படவே வேதனை கொண்டவர் அலறுகிறார். தேவபுத்திரர் வெளிப்படவே வேதனை கொண்டவர் அலறுகிறார். யாவையும் ஆளும் ஆத்மாவை அவள் ஈட்டிடவே வந்ததினார். 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 Hallelujah, hallelujah, hallelujah.
Praise you, God. ஆம், சபை ஒரு அடையாளம். சபையில் உள்ள ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சிறு கூட்டம், அது ஒரு அடையாளம். கர்த்தர் நம்மை அப்படி ஒரு அடையாளமாய் மாற்றி நமக்குள்ளே கிறிஸ்துவை உருவாக்கி பூர்ணத்தை நோக்கி நம்மை பயணத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்தி வருகிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நம்மை கன்னிகையாக மாற்றி நம்முடைய சிந்தையில் கன்னிகையின் சிந்தையை உண்டாக்கி நமக்குள்ளே கிறிஸ்து உருவாகி ஒரு பூர்ண வளர்ச்சிக்கு ஏதுவாக கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நம்மை இந்த நாட்களில் வளர்ச்சியடைய செய்து வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெயம் பெற்ற ஆண்பிள்ளையை சேர்க்கும்படியாக சிங்காசனத்துக்கு இணைக்கும்படியாக அவர் வரப்போகிறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் அந்த மகிமையான தன்மைக்கு அடையாளமாக உயர்த்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடையாளமாக விளங்குகிற சபைக்கும் அடையாளமாய் விளங்குகிற ஜனங்களுக்கும் இயேசு வரப்போறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்நாளிலே அவரை சந்தித்த மகிமையிலே அந்த மிக பெரிய பிரதிபலனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கு உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். அருமையான இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல கால வேளைக்காக நாங்களும் துதிக்கிறோம். நீர் இந்த உலகத்தில் வந்து எங்களை மீட்கும்படியாக இந்த பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே. அந்த நாளில் தேவ சமூகத்தை எங்கள் நினைவு கூர்ந்து கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் வந்து பாடி மகிழ்ந்து உம்முடைய அன்பை ருசிக்கும்படியாகும், பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்படும்படியாகும், உம்முடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகும் எங்களையே எங்களுடைய ஜனங்களை தேவ சமூகத்தில் கொண்டு வந்த நம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் உம்முடைய அன்பை நாங்கள் ருசிக்கும்படியாக நீர் அவளுக்கு உதவி செய்த இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். பல விதமான நிலவரத்தோட நம்முடைய சமூகத்தில் வந்திருக்குதான் நம்முடைய பிள்ளைங்களோடு வேத வசனம் மூலமாக திட்டவட்டமாய் பேசி உணர்த்தின அருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். வேதிலகமில் இயேசு கன்னிகையில் பிறந்தார் வசனம் மூலமாக எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம். பாவிகளை ரட்சிக்கும்படியாக நீர் உலகத்தில் வந்தீரே, ஜீவனை எழுந்தவர்களை மீட்கும்படியாக உலகத்தில் வந்து மீட்கும் பொருளாக இந்த உலகத்தில் நீ வந்தீரே. அப்படிப்பட்டதான பெரிய சாக்கியத்தை பெற்றுக்கொண்டு நீர் எங்களை ரட்சித்துக் கொண்டுதான நாங்கள் கர்த்தாவே ஏறது போல காணப்படாதபடிக்கு எரிச்சல் நாவிக்கும் கோபத்தின் நாவிக்கும் பொறாமை நாவிக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய நட்சத்திரமாக உண்மையிலே நாங்கள் பார்த்துக்கொண்டு எங்களுடைய ஓட்டத்தை ஓடும்படியாக உம்முடைய ஜனத்துக்கெல்லாம் உதவிச்சு முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சத்தியத்துக்காக உபதேசத்துக்காக ஜீவிக்கிறவங்களா ஊரரை மாற்றி முடியாது ஜெபிக்கிறோம். சுயத்துக்கு இடம் கொடுக்காதபடி தங்களுடைய பாதையை தடுமாறாதபடி நட்சத்திரமாக பரிசுத்தமான ஐக்கியத்தில் அநேகர நீதிக்குள்ள உள்படுத்தும் பரிசுத்தமான ஐக்கியத்தில் நிலைத்திருக்கிற கொடிகளாய் ஊரரை மாற்றி முடியாக நம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஐக்கியத்தில் நிலைத்திருந்த விசுவாசத்தை காத்து கொண்டு ஜெபத்திலேயே தரித்திருந்த பாடுபட்டு சிந்த ஆயுதமாய் தரித்து கொண்டு ஜீவிக்கும்படியாக பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நம்முடைய ஜீவிச்சு கர்த்தாவே ஓரோ நாளும் கர்த்தாவே நாங்கள் ஆவிக்கிற ஜீவித்தை வளர்ச்சி அடைந்த பாடுபட்டு சேர்க்கும்படியாக நீ மகிமையில் வெளியேற்றும் போது நாங்களே எங்களுடைய ஜனங்களை உம்முடைய முகாமுகமாய் தரிசிப்புள்ள விசுவாசத்தினால் ஊரில் வளர முடியாது உதவி செய்யும்.